ஜோஸ், நீங்கள் உங்கள் உடலை விட்டு வெளியேறினீர்கள். நீங்கள் நரகத்தையும் சொர்க்கத்தையும் இயேசுவையும் கண்டீர்கள். ஆனால் இயேசு உங்களுக்கு காட்டியது உங்களுக்காக மட்டுமே அல்ல. எனவே ஜோஸ், இதைப் பற்றி மேலும் சொல்லுங்கள். நிச்சயமாக, விளாட். சரி, உங்களைச் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் பெயர் ஜோஸ். நான் ஒரு காவல் வீரன். கிறிஸ்து என்னை காவல் வீரன் என்று அழைத்தார். இதன் பொருள் என்னவென்றால், நான் கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டு, பணியமர்த்தப்பட்டு, அவருடைய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க அவரால் அழைக்கப்பட்டேன். அவருடைய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கவும், அனைவருக்கும் அவருடைய செய்தியை கூறவும், என் சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ளவும் அவர் என்னிடம் கூறினார். எனவே இன்று நான் செய்யும் அனைத்தும் இயேசுவிற்காகவே. இது அவருடைய மகிமைக்காகவும், மக்கள் தெரிந்து கொள்ளவும் தான். என் கதையில் 2 பகுதிகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். முதல் பகுதி, இயேசு உண்மையில் என்னை காப்பாற்றியது பற்றி என்று நினைக்கிறேன். இயேசுவிற்கு முன்பு என் வாழ்க்கை எங்கே இருந்தது, அது எங்கே சென்று கொண்டிருந்தது மற்றும் என் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன என்பதை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவது பகுதி, இயேசு என் வாழ்க்கையில் வந்து, என்னை எச்சரித்து, எனக்கு பணிவு மற்றும் அவரில் ஒருமைப்பாடு என்ற பெரிய பரிசை வழங்கியது பற்றியது. யோவான் 17ஆம் அதிகாரம் நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டிய விவிலியத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இயேசு தம்மைத்தாமே மகிமைப்படுத்திக் கொண்ட இடம் அதுதான். அவர் பிதாவோடு ஒன்றாக இருந்தது போலவே நம் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவர் மரித்ததின் முக்கிய நோக்கம் இதுதான். இதற்காகத்தான் நானும் பாடுபடுகிறேன். இயேசு பிதாவோடு ஒன்றாக இருப்பது போல நானும் இயேசுவோடும் விசுவாசிகள் அனைவரோடும் ஒன்றாக இருக்க விரும்புகிறேன். நான் மிகவும் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே தொடங்குகிறேன். நான் எப்போதும் ஆன்மீக ரீதியாக மிகவும் உணர்திறன் கொண்டவனாக இருந்தேன். இந்த உலகில் நடப்பதை விட மேலாக ஏதோ ஒன்று இருப்பதை நான் எப்போதும் உணர்ந்தேன், ஆனால் அதை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. அங்கே இன்னும் அதிகமான தொடர்புகள் இருந்தன. பிரிவினையை நான் அதிகம் நம்பவில்லை. யதார்த்தத்தில் இன்னும் ஆழமான அர்த்தம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அதை என்னால் சிறுவயதிலேயே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறு வயதிலிருந்தே நான் நிறைய இருளை கண்டேன். சிறு வயதிலேயே இருள் உண்மையானது என்று நான் உறுதியாக நம்பினேன். எனவே என் வாழ்க்கையை தீர்மானிக்கத் தொடங்கிய விஷயம், துரதிர்ஷ்டவசமாக, நீங்கள் ஏதேனும் பேய் ஆதிக்கம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்களைச் சவாலுக்குள்ளாக்கும் எதையும் எதிர்கொண்டால், கிறிஸ்து இத்தகைய துன்பங்களை உங்களை அவரிடம் நெருக்கமாக்குவதற்காகவே அனுமதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எனவே நான் பேசப்போகும் இந்த முதல் பகுதி முழுவதிலும் நடந்த அனைத்தும் கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மைக்கு என்னை நெருக்கமாக்கும் நோக்கத்திற்காகவே நடந்தன என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது எனக்கு மிகவும் மோசமாகவே தொடங்கியது. துரதிர்ஷ்டவசமாக, நான் இளமையாக இருந்தபோது என் குடும்ப உறுப்பினர் ஒருவருடன் ஒரு பெரிய பாவத்தில் ஈடுபட்டேன். அது என் வாழ்க்கையில் ஒரு வலுவான பிடியை உருவாக்கியது. முதலில், அப்போது நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன். இது தொடங்கியபோது எனக்கு 10 அல்லது 12 வயதுதான் இருக்கும். ஏன் இது தொடங்கியது என்று எனக்கு தெரியவில்லை. என் இதயம் ஏன் இவ்வளவு வேகமாக துடிக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அது நான் தூங்கச் செல்லும் இரவுகளில் நடக்கும். அதனை பற்றிய எந்த விழிப்புணர்வும் எனக்கு இல்லை. காலை எழுந்திருக்கும்போது மிகவும் தெளிவான கனவுகளுடன் எழுவேன். இது என்ன மோசமான கனவு என்று எனக்குள் வியந்து கொள்வேன். எனக்கு எப்படி அந்த கனவு வந்திருக்க முடியும்? வாழ்க்கை செல்லச் செல்லத்தான், அது கனவே அல்ல, அது எப்போதும் நிஜத்தில் நடந்து கொண்டிருந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் பேய் ஆதிக்கத்தில் இருக்கும்போது, விழுந்துபோன தேவதூதனுக்கும் பேய்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். விழுந்துபோன தேவதூதன் என்பவர், 3வது பரலோகத்தில் இறைவனுக்கு எதிராக கலகம் செய்து, பூமியில் தள்ளப்பட்ட தூதன் ஆவார். இருப்பினும், ஒரு பேய் என்பது ஒரு அரக்கனின் உடலற்ற ஆவி. அது பூமியில் அலையும் ஆவியாகச் சபிக்கப்பட்டு, காடுகளிலும் இடங்களிலும் அமைதியற்ற ஆவியாகத் திரிகிறது. ஆரம்பத்தில் என்னை துரத்த அனுப்பப்பட்டவை அந்த பேய்கள்தான். அவை எனக்கு எதிராக நியமிக்கப்பட்டன. என் குடும்ப உறுப்பினர் என்னிடம் என் கண்கள் முற்றிலும் கருப்பாக மாறிவிடுவதாகச் சொல்வார். என் கண்களில் வெள்ளை நிறமே இருக்காது.
நான் சொல்லுவேன். ஒருநாள் நான் அந்த குடும்ப உறுப்பினரிடம், என் பெயர் ஜோஸ் அல்ல, என் பெயர் மோலெக் என்று சொல்லும் வரை அது தீவிரமடைந்தது. நாங்கள் அதைச் செய்து கொண்டிருந்தபோது. மறுநாள் நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தபோது, என் குடும்ப உறுப்பினர் ஒருவர் என்னிடம் மோலெக் என்றால் யார் என்று கேட்டார். அந்த பெயர் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது என்று நான் கூறினேன். என் வாழ்நாளில் அந்த பெயரை நான் கேட்டதே இல்லை. நான் எந்த ஒரு வழிபாட்டிலும் அல்லது பிரிவிலும் ஈடுபடவில்லை. எனக்கு அப்போது 12 வயதுதான் ஆகிறது. நான் எதிலும் ஈடுபடவில்லை. நான் விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஆர்வமாக இருந்த ஒரு சாதாரண குழந்தையாக இருந்தேன். எனவே இத்தகைய தீய சக்தியால் பாதிக்கப்பட்டது எனக்கு மிகவும் பலவீனமான ஒரு அனுபவமாக இருந்தது. இது நடந்த உடனே அது என் வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தத் தொடங்கியது. அது என்னை முழுமையாக ஆட்கொண்டது. எனக்கு சுயக்கட்டுப்பாடே இல்லாமல் போனது. என் இதயம் மிக வேகமாக துடிக்கும். அந்தச் சக்தி என்னை கட்டுப்படுத்தி அது விரும்புவதையெல்லாம் செய்ய வைத்தது. இது படிப்படியாக மோசமாகிக் கொண்டே போனது. குற்ற உணர்வும் வேதனையும் அதிகரித்ததால் நான் போதைப்பொருள் பழக்கத்திற்கு தள்ளப்பட்டேன். நான் அபின், ஹெராயின், ஆக்சிகாண்டின் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி உணர்வற்ற நிலைக்குச் சென்றேன். இந்த நேரத்தில் எனக்கு சுமார் 16 அல்லது 17 வயது இருக்கும். 16 வயதிலிருந்து எனக்கு 29 வயது ஆகும் வரை நான் எல்லாவற்றையும் இழந்தேன். என் வாழ்க்கையில் இருந்த அனைத்தையும் இழந்தேன். கிறிஸ்து தொடர்ந்து என் பெயரை அழைத்துக் கொண்டிருந்தார், என்னை மீண்டும் நல்வழிக்கு கொண்டுவர முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் நான் மிகவும் தொலைந்து போயிருந்தேன். நான் அந்த படுகுழியில் வீழ்ந்த தீய சக்தியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தேன். முதலில் அது பேய்களாக இருந்தது, ஆனால் பிறகு அது மோலெக் என்ற அந்த மற்றொரு சக்தியாக மாறியது. லேவியராகமம் மாலை 6:21 இன்படி, மோலெக் என்பது கானானியர்களால் கடவுளாக வழிபடப்பட்ட ஒரு வீழ்ந்த தேவதை என்று இப்போது எனக்கு புரிகிறது. லேவியராகமம் மாலை 6:21 இல், உன் பிள்ளைகளை மோலெக்கிற்கு நெருப்பில் கடந்து போகச் செய்யாதே என்று கர்த்தர் கூறுகிறார் என்று உள்ளது. பைபிளில் மிகச் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும், பைபிளில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உண்மையானவை என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஆரம்பத்தில் எனக்கு இது புரியவில்லை. இப்போது நான் பைபிளை நம்புவது போல, அப்போது நான் அதை நம்பவில்லை. அது ஒரு சூழ்ச்சி என்று நான் நினைத்தேன். அது அரசாங்கத்தின் ஒரு தந்திரம் என்று நான் கருதினேன். இது என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும், உண்மையை நான் தெரிந்துகொள்ள விடாமல் தடுக்கவும் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று நினைத்தேன். எனவே நான் பிற வழிகளை தேடினேன். அப்போதுதான் நான் அமானுஷ்ய விஷயங்களில் ஈடுபடத் தொடங்கினேன். தெரியும்தானே, நான் எல்எஸ்டி மற்றும் காளான்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட ஆரம்பித்தேன். அவை என்னை என் உடலை விட்டு இன்னும் வெளியே கொண்டு செல்லும். நான் விடைகளை தவறான திசைகளில் தேடிக் கொண்டிருந்தேன். விளாட். எனவே அடிப்படையில் இது கிட்டத்தட்ட என் குடும்பத்தையே அழித்துவிட்டது. கடவுளுக்கு நன்றி, அது நடக்கவில்லை. இப்போது நாங்கள் முன்பை விட மிகவும் வலிமையாக இருக்கிறோம். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது என்றால், இதுதான் என்னுடைய முதல் விழிப்புணர்வு என்று சொல்லலாம். என்னுடைய முதல் விழிப்புணர்வு என்னவென்றால், நான் ஒரு மெக்டொனால்டு குளியலறையில் ஹெராயின் செலுத்திக் கொண்டிருந்தேன். சிலமுறை ஹெராயின் செலுத்தி கிட்டத்தட்ட இறக்கும் நிலைக்குச் சென்றிருந்தேன். நான் பழக்கப்பட்டுவிட்டேன். மரணத்திற்கு அருகில் அல்ல, ஆனால் முடிவுக்கு மிகவும் நெருக்கமாகச் சென்றது, இல்லையா? அங்கு மிகுந்த இருள் சூழ்ந்திருந்தது. அதை நான் வெளி இருள் என்று அழைப்பேன். அந்த வெளி இருளுக்குள் செல்வது, இல்லையா? ஒரு நாள் குளியலறையில் ஊசி போட்டுக்கொண்டேன். பிறகு மருத்துவமனை படுக்கையில் விழித்தேன். நான் சொன்னேன், சரி, நான் ஹெராயின் எடுத்துக்கொண்டேன் என்பது எனக்கு தெரியும். சரி, மீண்டும் அதிகப்படியான டோஸ் எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரிந்தது. இது நல்ல விஷயம்தான். அவர்கள் என்னை கண்டுபிடித்துவிட்டார்கள், நான் பிழைத்துக் கொள்வேன். அது மிகவும் விசித்திரமாக இருந்தது. நானும் விசித்திரமாக உணர்ந்தேன்.
நான் மருத்துவமனை படுக்கையில் அமர்ந்திருந்தபோது அறையில் உள்ள அனைத்து திரைகளும் மூடப்பட்டிருந்ததை கவனித்தேன். அறையில் நான் மட்டும்தான் இருந்தேன், என்னிடம் எதுவும் இல்லை. பொதுவாக இப்படிப்பட்ட நிலையிலிருந்து விழிக்கும்போது, நீங்கள் விழிக்கும்போது உங்களுக்கு குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கும். உங்கள் உடல் முழுவதும் ஐவி ஊசிகள் இருக்கும். இசிஜி போன்ற இயந்திரங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் அடையாளங்கள் இருக்கும். நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் மோசமாக இருப்பீர்கள். நீங்கள் விழிக்கும்போது அந்த குழாய்களை பிடுங்கிவிடுவீர்களோ என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். நான் அப்படி எழவில்லை. நான் விழித்தேன். ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தேன். ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று உடனடியாக உணர்ந்தேன். மிகவும் தவறாக. என் உடலில் எதுவும் இணைக்கப்படவில்லை. இயந்திரம் சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது, ஆனால் என்னுடன் எதுவும் இணைக்கப்படவில்லை. அப்போது செவிலியர் உள்ளே வந்தார். நான் சொன்னேன், மன்னிக்கவும் செவிலியரே. நான் சொன்னேன், என் கையில் மருத்துவமனை அடையாளப்பட்டை இல்லையே. நான் எந்த மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவள் புன்னகைத்தாள். அவளது முழு வரிசை பற்களும் அதுபோல விரிந்தன. பக்கவாட்டில் இருந்து பக்கம் வரை பெரிய பற்கள் மட்டுமே இருந்தன. அவள் திரும்பியபோது அவளுடன் சேர்ந்து இழுபடும் ஒரு வால் அவளுக்கு இருந்தது. அவள் சென்று திரைகளை திறந்தாள். வெளியே நெருப்பு மட்டுமே இருந்தது. நான் நரகத்தில் இருக்கிறேன் என்று எனக்கு அப்படித்தான் புரிந்தது என்று சொன்னேன். நான் நரகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியும். நான் கண் விழித்தபோது ஆம்புலன்ஸில் இருந்தேன். அவர்கள் எனக்கு அதிகப்படியான நர்கான் மருந்தைச் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். நான் சுவாசித்தது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த பாராமெடிக்கல் பணியாளர் என்னிடம் சொன்னதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது தொடர்புடையதுதான். அவர் சொன்னார், அடுத்த முறை நீ அதிகப்படியான மருந்து எடுத்துக்கொள்ளும்போது தனியாக எங்காவது போய் செய். அப்போதுதான் நாங்கள் உன்னை தேட வேண்டியிருக்காது. எங்களுக்கு விருப்பமில்லை. உன் உயிரை காப்பாற்றி நாங்கள் சலித்துப் போய்விட்டோம். அப்போது என் வாழ்க்கை முற்றிலும் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தது. என் பெற்றோர் என் இறுதிச் சடங்கிற்கான காப்பீட்டுத் திட்டத்தை முன்பே எடுத்து வைத்திருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். சிறுவயதில் மூலிக் மற்றும் பேய்களுடன் நடந்த விஷயங்களால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியால் நான் முற்றிலும் மூழ்கியிருந்தேன். நான் மிகச்சிறிய வயதிலேயே தேவாலயத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்திருந்தேன். இந்த பேய் ஆதிக்கம் எவ்வளவு தீவிரமானது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் செயின்ட் ஜூட் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தபோது 7ஆம் வகுப்பில் rebelagainststjude.com என்ற இணையதளத்தை உருவாக்கியதற்காக கைது செய்யப்பட்டேன். நான் பள்ளியின் கொள்கைகளை முற்றிலுமாகச் சாடினேன். பலருக்கு நான் ஒரு பெரிய தொல்லையாக இருந்தேன். அதனால் பலரும் என்னை கண்காணிக்க வேண்டிய பட்டியலில் வைத்திருந்தனர். அவன் வளர்ந்து ஒரு தொடர் கொலையாளியாகவோ அல்லது அந்திக்கிறிஸ்துவாகவோ மாறிவிடுவானோ என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஆன்மீக ரீதியாக மிகவும் அமைதியற்று இருந்தேன். அது என் மனதில் மட்டும் இல்லை, அது எனக்குள்ளே ஆழமாக இருந்தது. எல்லா இடங்களிலும் என்னை பின்தொடரும் ஒரு இருள் என்னுடன் இருந்தது. அதுதான் எனக்கு முதல் எச்சரிக்கை. விழித்தெழுந்து நான் நரகத்தில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்ததுதான் அது. ஆண்டுகள் செல்லச் செல்ல இந்த எச்சரிக்கைகள் ஒவ்வொரு முறையும் என்னை இன்னும் அதிகமாக பயமுறுத்தின. ஆனால் எனக்கு 25, 26 வயதானபோது நான் இயேசுவை நம்பாவிட்டாலும் கடவுளை நம்பத் தொடங்கினேன். ஏனென்றால் நான் எப்போதும் பல பேய்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் மிகவும் துன்பகரமான, பிசாசு பிடித்த வாழ்க்கை முறையிலும் மனநிலையிலும் இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் அனைவரும் இறந்து கொண்டிருந்தனர். எனக்கு அதிக காலம் இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் நீண்ட காலம் இந்த உலகில் இருக்கப் போவதில்லை. நான் நீண்ட காலம் இந்த உலகில் இருக்கப் போவதில்லை. எனவே உண்மையில் 2016 இல் என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தைச் சந்தித்தது. நான் நிக்கோல் ரெனி ஜாக்சன் என்ற பெண்ணை காதலித்துக் கொண்டிருந்தேன். அவளை நான் நிக்கி என்று அழைப்பேன். அவள் என் வாழ்க்கையின் காதலியாக இருந்தாள். 2016 இல் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஹெராயின் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். எல்லாம் 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு இரவில் தொடங்கியது. நாங்கள் நடைப்பயிற்சி சென்றபோது எங்களைச் சந்திப்பதற்காகவே வந்திருப்பதாக கூறிய ஒருவரைச் சந்தித்தோம். நாங்கள் எதற்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் வருந்துவதாகவும் கூறினார். நாங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எண்ணி அவர் மிகவும் வருத்தமடைந்தார். அவர் அவர்களை ஏலியன்கள் என்று அழைத்தார். ஆனால் அவை என்னவென்று நான் நம்புகிறேன் என்றால்
யாராவது ஒருவர் இறக்கத் தயாராகும்போது அது ஒரே நாளில் நடக்கும் செயல் அல்ல என்று நான் நம்புகிறேன். யாராவது இறந்து நரகத்திற்குச் செல்ல தயாராக இருக்கும்போது அந்த நபரின் மரணத்திற்கு முன் ஒரு குறிப்பிட்ட காலம் உள்ளது, அப்போது மரணத்தின் ஆவி மற்றும் அந்த ஆன்மாவை ஹேட்டிஸ் அல்லது நரகத்திற்கு அழைத்துச் செல்ல அந்த ஆன்மாவுக்காக காத்திருக்கும்படி பேய்கள் அழைக்கப்படும் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரின் புனித தூதர்களின் இருப்பை நான் உணர்ந்ததுண்டு, ஆனால் அது கொஞ்சம் வேறுபட்டது, ஏனெனில் அவர்கள் மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள், ஆனால் நான் அப்போது அங்கு செல்லவில்லை. விளாட். எனவே நண்பர்களே, உண்மையைச் சொல்வதென்றால் கதையின் இந்த பகுதியைச் சொல்வது எனக்கு மிகவும் வலிக்கிறது. இந்த கதை எனக்கு பிடிக்கவில்லை, ஏனென்றால் கடவுளின் அருளாலும் இயேசு கிறிஸ்துவின் அருளாலும் நான் இப்போது 11 ஆண்டுகளுக்கு மேலாக போதைப் பழக்கத்திலிருந்து மீண்டுள்ளேன். அதிலிருந்து நான் மீண்டு வந்ததற்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் இயேசுவால் மட்டுமே என்னால் இதைச் செய்ய முடிந்தது. அன்று இரவு நிக்கியுடன் இருந்தபோது நாங்கள் அந்த நபரைச் சந்தித்தோம். அந்த 3 பேய்களும் எங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பை கொடுத்தன. அது என்னிடம் கூறியது, இந்த போதைப் பழக்கத்தை வெல்வேன் என்று, நான் அனைத்து பேய்களையும் வெல்வேன் என்று, நான் தொடர்ந்து இசை அமைப்பேன் மற்றும் மீண்டும் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்வேன் என்று. எனவே நான் உற்சாகமாக இருந்தேன், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் நிக்கி அதற்கு நேர்மாறாக இருந்தாள். அவள் மிகவும் தீவிரமாக இருந்தாள். அவள் என்னிடம், பேபி, நான் இறந்து விடுவேன் என்றாள். நான் இளம் வயதிலேயே இறந்து விடுவேன், அதை தடுக்க என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் இறந்து விடுவேன் பேபி. அவள் அப்படிச் சொன்னது எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தை இப்போதும் என்னால் நினைவுகூர முடிகிறது. ஆனால் 2016 இல் எல்லாவற்றிற்கும் அதுவே தொடக்கமாக இருந்தது. 2 ஆண்டுகள் கழித்து ஜூலை 28, 2018 அன்று அவள் இறந்துவிட்டாள். பென்டானில் என்ற மருந்தின் அளவு அதிகமானதால் அவள் இறந்தாள். அப்போதுதான் எனக்குள் எல்லாம் மாறியது. எனவே அடிப்படையில் என்ன நடந்தது என்றால், நான் ஒரு முடிவு எடுத்தேன். கடவுளிடம் பதில் கிடைக்கும் வரை, ஏதோ ஒன்று நடக்கும் வரை நான் பிரார்த்தனை செய்யப்போவதாக முடிவெடுத்தேன். நான் இயேசுவிடம் சொன்னேன், சரி, நான் கடவுளிடம் சொன்னேன். அப்போது எனக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் கடவுளிடம், கடவுளே, நீ உண்மையானவன் என்று எனக்கு தெரியும். நீ உன்னை எனக்கு வெளிப்படுத்தும் வரை அல்லது நிக்கிக்கு என்ன நடந்தது என்று எனக்கு காட்டும் வரை நான் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த மாட்டேன் என்றேன். எனவே ஜூலை 28, 2018 முதல் செப்டம்பர் 19, 2019 வரை நான் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தேன். அந்த காலம் முழுதும் நான் என்னை தனிமைப்படுத்திக் கொண்டு பிரார்த்தனை செய்தேன். டேனியல் விரதம் என்று அழைக்கப்படுவதை மேற்கொண்டேன். தானியேல் புத்தகத்தில் உள்ள உணவுக் கட்டுப்பாடு, அதாவது புதிய காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிட முயற்சி செய்தேன். ஒரு நாள், இதுதான் எனது அனுபவம், ஒரு பிரகாசமான நீல நிற ஒளிக்கோளம் என் அறைக்குள் வந்தது. அந்த கோளம் என் வரவேற்பறைக்குள் வந்தது. அது உணர்வுள்ளதாகவும் விழிப்புணர்வுடனும் பிரகாசமான நீல நிறத்திலும் இருந்தது. அது உயிருடன் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் உடனடியாக பயந்து போனேன். அது என்னிடம், பயப்படாதே என்றது. கட்டிலிலோ அல்லது சோஃபாவிலோ படுத்துக்கொண்டு உன் மடிக்கணினியை உன் மார்பின் மீது வைத்துக்கொண்டு அமைதியாக இரு. அதற்கு நான் ஏன் அப்படிச் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அது, இது கனவு அல்ல என்பதை நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உன் வாழ்நாள் முழுவதும் நீ இந்த கதையைச் சொல்லப் போகிறாய் என்று கூறியது. எனவே நான் அதற்கு அடிபணிய வேண்டியிருந்தது. இது ஒரு புனித தேவதூதர் அல்ல என்று என் உள்ளுணர்வு சொல்லியபோதிலும், இது மிகவும் விசித்திரமான ஒரு சந்திப்பாக இருந்தது. நான் கற்பனை செய்ததை விட இது மிக மிக விசித்திரமானது. அடிப்படையில் இது ஒரு வீழ்ந்த தேவதூதர் என்பதை நான் இப்போது அறிந்து கொண்டேன். கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல ஒரு ஒளிமயமான தேவதை, சாத்தானும் ஒரு ஒளிமயமான தேவதையைப் போல வேடமிடுவான். அப்போது எனக்கு இது புரியவில்லை. இது ஒரு பரிசுத்தமான தேவதை என்று நீண்ட காலம் நான் போராடினேன். ஆனால் இப்போது எனக்கு தெரியும், இந்த தேவதை என் பாதங்கள் வழியாக என் உடலுக்குள் புகுந்தது. நான் படுத்தவுடன் இந்த கோலத்தில் இருந்த நீல நிறம் என் உடல் முழுவதும் பரவியது. என் கைகள், இதயம், மார்பு என அனைத்தும் நீல நிறமானது. என் உடலிலிருந்து, இதயத்திலிருந்து அது அடர் நீலமாக மாறியது.
நான் மிகவும் பயந்து போனேன். என்ன நடக்கிறது என்று கேட்டேன். நான் கீழே பார்க்கும்போது என் இதயத்திலிருந்து நிக்கி வெளியே வந்தாள். அவள் வெறும் 4 அடி 11 அங்குலம் என்பதால், நான் 6 அடி 2 அங்குலம் என்பதால் அவள் உடலை என்னால் உணர முடிந்தது. அவள் வெறும் 4 அடி 11 அங்குலம் தான். எனவே ஆயிரக்கணக்கான முறை நடந்தது போல அவள் உடல் என் மீது படிந்திருப்பதை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் அவள் என்னுடன் இருக்கிறாள் என்பதை நான் அறிந்தேன். முதலில் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். முதலில் அவள் தூங்குவது போலவே இருந்தது. அவள் கண்கள் அப்படி இருந்தன. திடீரென்று அவள் கத்தினாள், வேண்டாம். வேண்டாம், ஹோசே. நான் இறந்துவிட்டேன். நீ வாழ். இரட்டை மேற்கோள்குறி. என்னை தொடராதே, ஹோசே. நான் நரகத்தில் இருக்கிறேன். என்னை தொடராதே. அவள் மின்னல் வேகத்தில் அறையின் வலது மூலைக்குச் சென்றாள். அந்த நேரத்தில் அவள் வலது பக்கம் சென்றபோது நான் தலையை திருப்பி பார்த்தேன். அங்கே 3 அடி உயரமுள்ள 2 சாம்பல் நிற வேற்றுக்கிரகவாசிகளை கண்டேன். அவர்களுக்கு பெரிய கருப்பு கண்கள், மெல்லிய மூக்கு, வாய் இல்லை அல்லது மிகச்சிறிய வாய், காதுகள் இல்லை. 5 விரல்களுக்கு பதில் 4 விரல்கள், விரல் நுனிகளில் சிறிய உறிஞ்சும் குப்பிகள் இருந்தன. இப்போது நான் தொடர்வதற்கு முன்பு ஒரு சிறிய விஷயமாக நான் அனைவருக்கும் பரிந்துரைப்பது என்னவென்றால், யாராவது 5 விரல்களுக்கு பதில் 4 விரல்கள் மற்றும் விரல் நுனிகளில் சிறிய உறிஞ்சும் குப்பிகள் என்று சொல்லும்போது, இல்லையா? அத்தகைய சிறிய விவரங்களைக் கொண்ட கதைகளை கவனியுங்கள், ஏனென்றால் அந்த விவரங்களை யாராவது போலியாக உருவாக்குவது மிகவும் கடினம். நான் எதையோ பார்த்தேன், அதற்கு 5 விரல்களுக்கு பதில் 4 விரல்கள் இருந்தன என்று சொல்வதற்கு உலகில் யாருக்கும் எந்த உள்நோக்கமும் இல்லை. யாராவது ஏன் அப்படி பொய் சொல்ல வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. எனவே நான் இதை புனைகிறேன் என்று நினைப்பவர்களிடம் நான் சொல்லப்போகும் ஒரே விஷயம் இதுதான். எனவே அடிப்படையில் இந்த கட்டத்தில் நான் இருந்தேன். இந்த உயிரினங்களில் ஒன்றால் தொடப்பட்டேன். இந்த உயிரினங்களில் ஒன்று அதன் விரலை இப்படி உயர்த்தி என் கல்லீரலின் மீது வைத்தது. அவ்வளவுதான். என் ஆன்மா என் உடலை விட்டு வெளியே வந்தது. திடீரென்று நான் ஒரு திடமான கண்ணாடி பெட்டிக்குள் என் உடலை பார்த்து கொண்டிருந்தேன். என் வரவேற்பறையில் அந்த 2 உயிரினங்களுக்கு இடையே என் உடலுக்கு மேலே மிதந்து கொண்டிருந்தேன். நிக்கி உள்ளே சென்ற அந்த மிகப்பெரிய கருப்பு வாசலை பார்த்து கொண்டிருந்தேன். அதுதான் வாழ்க்கையில் மிகவும் பயங்கரமான ஒன்றாக இருந்தது. உண்மையைச் சொல்லப்போனால் நான் என் வாழ்க்கையில் பல பயங்கரமான விஷயங்களை பார்த்திருக்கிறேன். எனவே இதுபோன்ற விஷயங்களை ஒப்பிடுவதில் நான் சிறந்தவன் இல்லை என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்த்த மிக மோசமான காட்சிகளில் அதுவும் ஒன்று. ஏனென்றால் அது எதையும் அழித்துவிடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்திய அடர்ந்த கருப்புத் துளையாக இருந்தது. எனவே நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். நான் சொன்னேன், கடவுளே, அந்த வாசலுக்குள் சென்றால் நான் அழிந்துவிடுவேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு என்று எனக்கு தெரியும். நான் பெரிய அளவில் பிரார்த்தனை செய்ய திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அந்த வாசல் என்னை இழுக்கத் தொடங்குவதற்கு முன்பு என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. அந்த வாசல் மெதுவாக என்னை இழுக்கத் தொடங்கியது. அது எவ்வளவு மெதுவாக இருந்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் நினைத்தேன், ஐயோ, இதுதான் மரணம். எனக்கு அது தெரியும். இது வெறும் உடலை விட்டு வெளியே இருக்கும் விஷயம் மட்டுமல்ல. இப்போது அந்த வாசல் என்னை சிதைக்கப் போகிறது. அது அப்படியே செய்தது. அது என்னை சிதைத்தது. அந்த வாசலால் எனக்கு இன்னும் அதிக மன அழுத்தம், PTSD இருக்கிறது. அது என் ஆன்மாவின் சாரத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டது. ஒரு துணியை பிழிவது போல என்னை அது பிழிந்தது. நான் மறுபுறம் வந்தபோது ஒரு மலை உச்சியில் இருந்தேன். அங்கு உடல்கள் செங்குத்தாக அடுக்கப்பட்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அவை நீல நிற வெள்ளை ஒளியில் எரிந்து கொண்டிருந்தன. அவை நீல நிற வெள்ளை பிளாஸ்மா உடல் வழியாகச் சென்று கொண்டிருந்தன. அவை அருகருகே இருந்தன. ஆனால் அவை கத்திக் கொண்டிருந்தாலும் ஒருவருக்கொருவர் சத்தம் கேட்கவில்லை. அவர்களில் பலருக்கு என் பெயர் தெரியும். அவர்களில் பலர் கத்தினார்கள், ஜோஸ், எனக்கு உதவு. ஜோஸ், என்னை காப்பாற்று. அப்போதுதான் எனக்கு நினைவிருக்கிறது, அவர்கள் என்னை காப்பாற்று என்று சொன்னவுடன் என் மனம் உண்மையை உணர்ந்து கொண்டது. காப்பாற்றுதல். இயேசுவால் மட்டுமே அதைச் செய்ய முடியும். அப்போதுதான் நான் கத்தினேன், இயேசுவே. உடனடியாக ஒரு பிரம்மாண்டமான, பிரகாசமான வெள்ளை தேவதை வந்து என்னை அழைத்துக்கொண்டு நரகத்திற்கு மேலே கொண்டு சென்றது. திடீரென்று நான் கீழே இருந்த அனைத்தையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு சிவப்பு நிற மிருகம் அலைந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது.
மக்கள் அருகருகே எரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பெரும்பாலும் அங்கு உருகிய நிலையில் மட்டுமே இருந்தது. இது கிட்டத்தட்ட ஆம், அங்கு நிறைய சித்திரவதைகளும் துன்பங்களும் இருந்தது போல் இருந்தது. ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அது ஒரு தரிசு நிலம் போல மாறியது. அது ஒன்றுமில்லாமல் போனது. இது என் கதையின் ஒரு பகுதி. இதற்கு நான் தகுதியானவன் அல்ல. நாங்கள் பறந்து கொண்டிருந்தபோது இந்த தேவதையின் சிறகுகளில் நான் பறந்து கொண்டிருந்தேன். திடீரென்று அது என்னை பசுமையான புல்வெளிகளில் இறக்கிவிட்டது. தோழர்களே, இதனால்தான் நான் பைபிளை நம்புவதைத் தவிர வேறு வழியில்லாமல் போனது. இயேசு எனக்கு காட்டியதற்கு அடிபணிவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை, ஏனென்றால் நான் உண்மையான பசுமையான புல்வெளிகளில் இறக்கப்பட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டேன். அவர் என்னை பசுமையான புல்வெளிகளில் நடத்துகிறார். எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால், என் தாத்தா அங்கே இருந்தார். நான் என் தாத்தாவை பார்த்தபோது அவருக்கு 35 வயது. அவர் இளமை பருவத்தில் இருந்தார். அவர் மிகவும் அற்புதமாக தெரிந்தார். நான் அவருக்கு வலதுபுறம் பார்த்தபோது என் வாழ்நாளில் நான் பார்த்த மிக அழகான, அற்புதமான உயிரினமான உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு அருகில் அவர் நின்று கொண்டிருந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு வெள்ளை அங்கி அணிந்திருக்கிறார். காலணிகளுடன் உடன் வெள்ளை முடி, ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெள்ளை நிறம். அவருடைய முழு ஒளிவட்டம், அவருடைய முழு இருப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரகாசத்துடன் இருக்கிறது. பரலோகத்தில் உள்ள அனைத்து ஒளியும் அவரிடமிருந்தே வருகிறது. அவருடைய வணங்கிகளின் பாடகர் குழு, பரலோகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அவரைச் சுற்றி வணங்குகின்றன. பகல் முழுவதும் இரவு முழுவதும் அவருடைய புகழை பாடுகின்றன. பரலோகத்தில் இரவு இல்லையென்றாலும் அவரிடமிருந்து வரும் ஒளி மட்டுமே உள்ளது. நான் கேட்பதற்கு முன்பே என் கேள்விகள் அவருக்கு தெரிந்திருந்தது. அவருக்கு தெரிந்திருந்தது என்னைப் பற்றிய அனைத்தும். உடனடியாக நான் 100 விழுக்காடு உறுதியாக இருந்தேன். நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னிடம் இல்லை. என் வாழ்க்கையில் எனக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்தையும் தவிர வேறு சூழல் இல்லை. அது அனைத்தும் ஒரு பொய் மற்றும் அது அனைத்தும் பொய்யானது. இறுதியில் நான் அதை கண்டறியப் போகிறேன். ஏனென்றால் நான் என்னை அதிகம் வற்புறுத்திக் கொண்டேன். நான் அதிக போதைப் பொருட்களை பயன்படுத்தினேன். நான் என் மனதை மிகவும் கடினமாக வற்புறுத்தினேன். நான் நிறைய LSD எடுத்துக்கொண்டேன். உண்மையின் மறைந்திருக்கும் அர்த்தங்களை கண்டறிய நான் முயன்றேன். ஆனால் கட்டிடக்கலைஞர் விடுவிப்பவர், எனக்கு தேவையான இரட்சகர் எப்போதும் மேற்பரப்பிற்கு அடியில் காத்திருந்தார். அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்திற்கு ஏற்ற சரியான நேரத்தில் என்னை அழைப்பார். இது அவருடைய ராஜ்யம் என்று எனக்கு தெரியாது. நான் அதற்கு பணிந்து நடந்திருக்க வேண்டும், அல்லது எனக்கென்று ஒரு இடம் இருந்தது. அதை எனக்கு காட்ட அவர் உறுதியாக இருந்தார். அந்த இடத்தை காட்டிய பிறகு அவர் என்னை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார். எனக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்து அவர் சொன்னார், ஏன் இங்கே வந்தாய் என்று அவர் மிகவும் அன்புடன் என்னிடம் கேட்டார். என் மனதிற்குள் பல உணர்வுகள் ஊடுருவியதை என்னால் இன்றும் உணர முடிகிறது. அவர் என்னை காவல்காரன் என்று அழைத்தார். ஓ கடவுளே, அது எசேக்கியேல் புத்தகத்தில் உள்ளது. நான் அந்த வாசல் வழியாகச் சென்றது அவருக்கு தெரியும். நான் அந்த வாசல் வழியாகச் சென்றிருக்கக்கூடாது. எனக்கு அது தெரியும். நான் அந்த வாசல் வழியாகச் சென்றிருக்கக்கூடாது. நான் சொன்னேன், ஓ கடவுளே, நான் இங்கே இருக்கிறேன் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. மேலும் அதன் பிறகு நடந்தது. இயேசுவுடன் சுமார் 5 முதல் 6 மணி நேரம் உரையாடினேன். நாங்கள் இருவரும் நடந்து கொண்டே பேசினோம். அவர் எனக்கு எல்லா ரகசியங்களையும் சொன்னார். என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் அவர் எனக்கு காட்டினார். இந்த வீழ்ந்த தேவதைகளும் பேய்களும் என் பிறப்பிற்கு முன்பிருந்தே எனக்கு எதிராக எப்படி நியமிக்கப்பட்டிருந்தன என்பதை அவர் எனக்கு காட்டினார். இயேசு என்னிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார், உனக்காக என்னிடம் ஒரு புதிய திட்டம் இருக்கிறது. நான் உன்னை ஒரு புதிய படைப்பாக மாற்ற விரும்புகிறேன். உனக்காக எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இரட்டை மேற்கோள்குறி. மேலும் அவர் எல்லாவற்றையும் எனக்கு காட்டிய பிறகு என்னிடம் கேட்டார்,
இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியும். நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? மீண்டும் என்னால் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. இது மிகவும் முக்கியமானது. அவருடைய முகம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஹாலோகிராம் போல இருந்ததால் என்னால் அதை முழுமையாக பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் அவர் முகத்தை பார்க்க முயன்றபோது அது மிக அதிகமாக இருந்தது. அது மிகுந்த மகிமை, என்னால் தாங்க முடியவில்லை. அதனால் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் அவருடைய கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நெருப்பாக இருந்தன. மேலும் அடிப்படையில் அவர் புரிந்துகொள்ள முடியாதவர் மற்றும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவர். அவர் ஒரு மனிதராக இருந்தார் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. நாம் அவரை போன்றவர்கள் அல்ல, ஆனால் நாம் அவருடைய ஒரு பகுதி. நாம் அவருடைய ஒரு சிறிய பகுதி, அதுவே போதுமானது. நீங்கள் அவருடைய ஒரு சிறிய பகுதியாக இருந்தால் போதும். இந்த உலகில் உங்களிடம் எல்லாம் இருக்கும், ஏனென்றால் அவர் எப்போதும் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார். மேலும் நான் அவரிடம் திரும்பிச் சென்று அவருக்காக போராட விரும்புகிறேன் என்று சொன்னபோது என்னால் அதை நம்ப முடியவில்லை. நான் அதை இப்படிச் சொன்னேன், நான் அதை இப்படிச் சொன்னேன். இயேசுவே, நான் திரும்பிச் சென்று உங்களுக்காக போராட விரும்புகிறேன். இருங்கள். வேண்டாம் இயேசுவே, நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன். அவர் சொன்னார். இதுதான் அவர் என்னிடம் சொன்ன கடைசி விஷயம். அவர் தனது வலது கையை என் இடது தோள் மீது வைத்து, உனக்கு என்னை இன்னும் சரியாக தெரியவில்லை என்றார். பிறகு அவர் என்னை பின்னோக்கி தள்ளினார். அப்போதுதான் நான் மீண்டும் வந்தேன். நான் திரும்புவதற்கு முன்பு 4 ஜீவன்களில் ஒன்றை நான் கண்டேன். நான் பின்னோக்கி விழுந்து கொண்டிருந்தபோது மேலே பார்த்தேன். கண்கள் நிறைந்த 3 தலைகளைக் கொண்ட ஒரு சிங்கம் கர்ஜிப்பதைக் கண்டேன். ஒரு தலை மற்றும் பாதங்கள் பூமியை நோக்கி கர்ஜித்தன. மற்றொரு தலை மற்றும் பாதங்கள் பரலோகத்தை நோக்கி கர்ஜித்தன. இன்னொரு தலை மற்றும் பாதங்கள் கர்ஜித்தன. அது பிதாவாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த சிங்கம் 2019 முதல் என்னுடன் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இயேசுவும் என்னுடன் இருக்கிறார். ஆனால் அது இயேசுவா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் அவரை சிங்கமாக பார்த்திருக்கலாம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் 4 ஜீவன்களில் ஒன்றை நான் கண்டேன் என்று என் இருதயத்தில் நம்புகிறேன். நான் அதையே பார்த்ததாக நம்புகிறேன். ஆனால் நான் திரும்பி வந்தபோது மறுநாள் காலை 5:48 மணிக்கு என் உடலுக்கு திரும்பியபோது என் வாழ்க்கை பழையபடி இருக்கவில்லை. என் வாழ்க்கையைப் பற்றிய அனைத்தும் மாறியிருந்தது. எல்லாம். நான் மிகவும் பிடிவாதக்காரனாக இருந்தேன். எனக்கு என் இதயத்தை மாறுவது சாத்தியமற்றதாக இருந்தது. அது இரத்த களரியானது. நான் ஒரு ரவுடியாக இருந்தேன். என் வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது, உங்களுக்கு தெரியும். என்னில் உண்மையிலேயே இருந்த உண்மையான தீமை முழுவதுமாக நீங்கி மறைந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும், நான் உண்மையில் நல்ல மனிதனாக இருக்கவில்லை. இயேசு என்னைப் பற்றிய அனைத்தையும் மாற்றிவிட்டார். நான் திரும்பி வந்தபோது எனக்கு நினைவிருக்கும் முதல் விஷயம், என் கண்களை திறந்தவுடன், சரி, அவர் என்னை ஏன் திருப்பி அனுப்பினார் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னேன். அவர் உண்மையானவர் என்றும் அவர் மீண்டும் வருகிறார் என்றும் அனைவருக்கும் எச்சரிக்க என்னை அனுப்பினார். அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், நமக்கு தெரியாது. மேலும் இருளின் ராஜ்யத்தை விளக்க மற்றும் அம்பலப்படுத்த அவர் என்னை மீண்டும் அனுப்பினார். எனவே இந்த சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கழித்து, நான் இளமையாக இருந்தபோது என்னை துன்புறுத்திய வீழ்ந்த தேவதூதரான மூலோக், நவம்பர் 21, 2021 அன்று, கிறிஸ்து அரசர் பெருவிழா நாளில் என்னையும் என் தந்தையையும் கேலி செய்யவும் துன்புறுத்தவும் தோன்றினான். ஏனென்றால் நான் இப்போது மிகவும் பலமான கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இப்போது அவனால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அடிப்படையில் அவன் வானத்தில் பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் உருவாக்க முயற்சித்தான். அவன் என்னை ஏமாற்றவும் கடவுளின் மகிமையை பறிக்கவும் முயற்சி செய்தான். அவன் அதைத்தான் செய்ய முயற்சித்தான். இது சாவ்ராஸ் எக்ஸ்பிரஸ்வேயில் தெற்கு நோக்கிச் செல்லும் வழியில் நடந்தது. அதனால் நான் ஆஃப் ரேம்பில் காரிலிருந்து குதித்து அந்த வீழ்ந்த தேவதையின் புகைப்படத்தை எடுத்தேன். எனவே அந்த படம் இப்போது என்னிடம் இருப்பதால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் சமீபகாலமாக 2 கொரிந்தியர் 10-3-6 வசனங்களில் கவனம் செலுத்தி வருகிறேன். அது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களல்ல, எங்கள் ஆயுதங்கள் ஆவிக்குரியவைகளாகவும் கோட்டைகளை தகர்க்க வல்லவைகளாகவும் இருக்கிறது என்று கூறுகிறது. எனவே இது ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் என்று நான் நம்புகிறேன்.
இது மிகவும் தீய படம் என்று நான் நினைக்கிறேன். எனவே அதை பகிர்ந்து கொள்வதை விட கதையைச் சொல்வதே சிறந்தது. ஏனென்றால் அது வேறொரு மட்டத்திலான தீமை உங்களுக்கு தெரியும்தானே. ஆனால் நான் இதையெல்லாம் சேர்ப்பதற்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் இப்போது வாழ்கிறார், ஆனால் அவர் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையின் போது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் மற்றும் பேய்களை துரத்தினார். அதையேதான் நானும் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். இயேசு நம் அனைவரையும் செய்ய அழைப்பது அதையேதான், அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் பேய்களை துரத்தவும். சாத்தானிய சக்தி பார்ப்பது போல் எளிதானது அல்ல. என் கருத்துப்படி அது நம்மை கிறிஸ்துவிடம் நெருங்கச் செய்வதற்காகவே இருக்கிறது. ஏனென்றால் இவை போன்ற ஒன்றால் சித்திரவதை செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் ஒருவருக்கு நடக்கக்கூடிய மிக மோசமான காரியமாகும். ஆனால் நீங்கள் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவிக்க நேரிட்டால் அது உங்கள் அடையாளத்தை பறித்து உங்களை கீழே தள்ளுவதற்கு பதிலாக உங்களை கிறிஸ்துவிடம் நெருங்கச் செய்யட்டும். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு முறை கீழே விழும்போதும் உங்களை மீண்டும் எழுப்ப கிறிஸ்து அங்கே இருக்கிறார். எனவே நான் இப்போது முழுமையாக சுதந்திரமாக இருக்கிறேன். அந்த இரவைப் பற்றிய ஒரு புதிய பச்சை குத்திக் கொண்டேன். அது அந்த இரவில் என்னை நேரத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கொண்டு சென்று என்னை காப்பாற்றி இயேசுவிடம் அழைத்து வந்த அந்த தேவதையை பற்றியது. உங்களுக்கு தெரியும், நான் மிகவும் சுதந்திரமாக உணர்கிறேன். மேலும் என்னவென்றால் சொல்லக்கூடிய கதைகள் மட்டுமே இருக்கின்றன என்று எனக்கு தெரியும். எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கிறது, அந்த கதைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. எனவே நான் யார் என்பதும் நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதும் இதுதான். நண்பா ஹோசே, இன்னும் நிறைய கேள்விகள் உள்ளன. அந்த படத்தை பற்றி மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் அதை எனக்கு அனுப்பினீர்கள். நீங்கள் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினீர்கள், அது திரையில் தோன்றியது. உண்மையைச் சொல்லப்போனால் நான் அதை முழுமையாக திறந்து பார்க்கவில்லை. ஆனால் மக்கள் இதை பற்றி யோசிப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அந்த படத்தில் சரியாக என்ன இருந்தது? அந்த படத்தில் இருப்பது வேறொரு மட்டத்திலான தீமை, விளாட். இது மோலெக் என்று அழைக்கப்படும் ஒரு வீழ்ந்த தேவதை. கேமராவை பார்க்காமல் எதிர்ப்புடன் திரும்பியிருக்கும் ஒரு தேவதையை நீங்கள் பார்க்கலாம். அதன் வால் பாம்பு போன்றது மற்றும் 4 முறை சுற்றிக் கொண்டுள்ளது. முதலாவதாக, அந்த உருவம் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து பனை ஓலையை ஏந்தியிருக்கிறது. அந்த உருவத்தின் கையில் சிதைந்த ஒரு பிசாசு தன்மையுள்ள குழந்தை உள்ளது. அது கருப்பு பிரமிடு போன்ற கண்களைக் கொண்ட ஒரு குழந்தையின் ஆன்மா. அந்த குழந்தையை வைத்திருக்கும் உருவத்திற்கு மங்கலான ஒளிவட்டம் உள்ளது. வௌவால் போன்ற இறக்கைகள். சுருக்கமாகச் சொன்னால், இது கிறிஸ்து ராஜாவின் விருந்தின் போது நடந்த ஒரு கூடுதல் அளவிலான சான்றாகும் என்று நான் நம்புகிறேன். இந்த விஷயம் கிறிஸ்துவை ஏளனம் செய்தது, கிறிஸ்து அதை கட்டாயப்படுத்தினார். இது அதிகாரத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டது, ஏனெனில் நாம் அதிகாரத்துடன் நடக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு அடியிலும் நாம் கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம் அல்லது வேறொன்றுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம். நமக்கு கிறிஸ்து யார் என்று தெரியும், ஆனால் அந்த மற்றொன்று சாத்தானின் பிசாசு ராஜ்யம் மற்றும் அவனை பின்பற்றும் தேவதைகள் மற்றும் பேய்கள். அவர்கள் அவனை பின்பற்றி ஒரு தவறான படிநிலையை உருவாக்குகிறார்கள், அது உண்மையில் செயல்படாது. எல்லோரும் இறுதியில் அடிமைகளாகவே முடிகிறார்கள். அது வேலைக்கு ஆகாது. கிறிஸ்துவுக்குள் நடக்கும் இந்த அதிகாரம் உங்களிடம் இருக்கும்போது, என் கண்முன்னே இது நடந்தபோது நான் பார்த்ததை ஆவணப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியவில்லை. நான் ஓடிச் சென்று அதன் புகைப்படம் எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் மோலெக் விஷயத்தில் என்ன நடந்தது என்பதை முடிவுக்கு கொண்டுவர இது எனக்கு உதவியது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆவிகளும் வீழ்ந்த தேவதைகளும் பிறப்பதற்கு முன்பே மக்கள் மீது நியமிக்கப்படுகின்றன. எனவே இது ஒரு பழக்கமான ஆவியாக இருந்துள்ளது. இது நடந்த அன்று இரவு என் மாமா மற்றும் அத்தையிடம் இதை பற்றிச் சொல்லி அந்த படத்தை காட்டியபோது அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? விளாட். ஓ ஆம், கடந்த 3000 ஆண்டுகளாக நம் குடும்பத்திற்கு வந்து செல்லும் நபர் இவர்தான் என்று சொன்னார்கள். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வா.
வா 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 சரி ஜோஸ், இதை பார்த்துக் கொண்டிருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நாங்கள் அந்த படத்தை பார்க்க விரும்புகிறோம் என்றுதான் தோன்றும் என்று எனக்கு தெரியும். நான் அதை பகிரப் போகிறேனா என்று இன்னும் முடிவு செய்யவில்லை. ஆனால் பகிர்ந்தால் அது godvoice.com முன்சாய்கோடு ஹோஸ் என்ற இணையதளத்தில் இருக்கும் அல்லது கீழே உள்ள விளக்கத்தில் உள்ள இணைப்பை சரிபார்க்கவும். ஏனென்றால் நான் எதிரியை பெருமைப்படுத்த விரும்பவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் அதை பார்க்க கூட இல்லை. நீங்கள் எனக்கு அந்த குறுஞ்செய்தியை அனுப்பியதை பார்த்தேன். ஏதோ ஒரு ஒலி தெரிந்தது. எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இதை பார்க்க வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. திரும்பி வருவதற்கு முன் ஒரு சிறிய விஷயம். என் சேனலை பார்க்கும் மக்களில் சுமார் 47 விழுக்காடு பேர் சந்தாதாரராக இல்லை. சந்தா சேர்வது முற்றிலும் இலவசம். இது போன்ற சக்தி வாய்ந்த சாட்சியங்களை மேலும் பலருக்கு கொண்டு சேர்க்க எனக்கு உதவுகிறது. எனவே அந்த சந்தா பொத்தானை அழுத்தவும். இப்போது நாம் மீண்டும் அத்தியாயத்திற்கு செல்வோம். நிக்கியை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது. நிக்கியுடன் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தபோது அவர் உங்களை நோக்கி கத்தினார் இல்லையா? என்னை பின்தொடராதீர்கள், நான் நரகத்தில் இருக்கிறேன். அது உண்மையான நிக்கி என்று நினைக்கிறீர்களா அல்லது நிக்கியாக தோன்ற முயன்ற ஒரு ஆவியா? நிக்கியாக உருவெடுத்த ஒரு ஆவி என்னிடம் இவ்வளவு உணர்ச்சியுடனும் இவ்வளவு தீவிரத்துடனும் எச்சரித்திருக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. அவருடைய கடைசி மூச்சு போன்ற தருணமாக அது இருந்தது. அப்படித்தான் எனக்கு தோன்றியது. முதலில் அவர் தூங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தது. பிறகு அவர் என் பெயரை உரக்க கத்தினார். எனக்கு நெருக்கமான நம்பிக்கையுள்ள நண்பர்கள் குழு ஒன்று உள்ளது. அவர்கள் எல்லாவற்றிலும் எனக்கு உதவினார்கள். என் நண்பர்களில் சிலர் அது நிக்கி என்று நம்புகிறார்கள். மற்ற நண்பர்கள் அது ஒரு பேய்த்தனமான உருவம் என்று நம்புகிறார்கள். எனவே உண்மையைச் சொல்வதானால் எனக்கு தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் என்னிடம் பதில் இல்லை. எனக்கு தெரியவில்லை. என் இதயத்தில் இறந்தவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நான் நம்புகிறேன். நான் அவரை முதன்முதலில் பார்த்தபோது அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அதாவது அவருக்கு என்னை எச்சரிக்க ஒரு நொடிக்காலம் அல்லது சில நொடிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது. எனவே என் மனதில் அது ஒரு பேய் உருவம் என்று நான் நம்பினால் அது இன்னும் சுற்றிக்கொண்டே இருக்கும் என்று உணர்கிறேன். அந்த பேயின் இருப்பை என் வாழ்க்கையிலிருந்து நீக்க நான் ஏதாவது செய்திருக்க வேண்டும். அதிலிருந்து என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது மறுமுழுக்காக்குதல் செய்திருக்க வேண்டும். மறுமுழுக்காக்குதல் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் விலக வேண்டும். ஏனென்றால் இறந்தவர்களுடன் பேசுவது அல்லது குறி சொல்லுதல் அல்லது மந்திரவாதம் போன்ற எதிலும் எனக்கு நம்பிக்கையில்லை. யோப்பு புத்தகத்தில் இருந்தது போல சாத்தானுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பந்தயம் நடந்ததாக நான் நம்புகிறேன். இயேசுவிடமும் சாத்தானிடமும் சாத்தான் என்னை குற்றம் சாட்டி நிக்கி எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரிந்தால் அவர் அவரை எங்கே அனுப்பினார் என்பதை அறிந்து நான் இயேசுவை பின்தொடர மாட்டேன் என்று அவரிடம் கூறினார் என்று நான் நம்புகிறேன். என் ஆழமான இதயத்தில் நான் நம்புவது இதுதான். ஆனால் அது ஒரு பேய் உருவமாக இருந்திருக்க வாய்ப்பு நிறையவே உள்ளது. நிச்சயமாக இருக்கலாம். ஜோஸ், அந்த இரவு நீங்கள் இறந்துவிட்டதாக நினைக்கிறீர்களா? ஆம், நான் அந்த இரவு இறந்துவிட்டதாகவே நம்புகிறேன். நீங்கள் எவ்வளவு காலம் இறந்திருந்ததாக நினைக்கிறீர்கள்? சரி, நான் இரவு காலை 11:15 மணிக்கு என் உடலை விட்டு வெளியேறி அந்த வாசல் வழியாகச் சென்று மறுநாள் காலை 5:48 மணிக்கு திரும்பி வந்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த முழு அனுபவத்தின் போதும் உங்கள் இதயம் நின்றுவிட்டதாக நினைக்கிறீர்களா? இல்லை, ஆனால் இது ஒரு மரண விளிம்பு அனுபவம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு மரண விளிம்பு அனுபவம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இதற்கு முன்பும் 5 முறை அளவுக்கு அதிகமாக மருந்துகளை உட்கொண்ட அனுபவம் உண்டு. அந்த வாசல் வழியாக நான் சென்ற இரவு இருந்ததைப் போன்றே இருண்ட வெளி அல்லது அதுபோன்ற இடங்களுக்கு நான் முன்னரும் சென்றிருக்கிறேன். எனவே அதுதான் எனக்கு முதல் அனுபவம் அல்ல. நீங்கள் நரகத்தில் இருந்தபோது உங்கள் பெயரை அறிந்தவர்கள் பலர் இருந்ததாக குறிப்பிட்டீர்கள். இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், இது எனது கதையின் மிகவும் கலக்கமடையச் செய்யும் பகுதிகளில் ஒன்றாகும். ஏனெனில் நரகத்தைப் பற்றிய வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் உங்களிடம் உடல் இருக்கிறது, புலன்கள் இருக்கின்றன, நினைவுகள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிகிறார்கள், நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். மேலும் அது சித்திரவதைகள் மற்றும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்தின் மூலமும் உங்கள் அடையாளத்தை உள்ளிருந்தே சிதைத்து விடுகிறது. ஆனால் நரகத்தில் இருந்த அந்த நபர்களுக்கு நான் யார் என்பது தெரிந்திருந்தது. அவர்கள் என்னை பார்த்தவுடனேயே அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமாம், நான் நம்புவது இதுதான் விளாட். அவர்களுக்கு நான் யார் என்பது தெரிந்திருந்தது.
மேலும் போதைப்பொருள் பழக்கத்தால் எனக்கு தெரிந்த 50 முதல் 60 நண்பர்கள் இறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். இதை உறுதிப்படுத்த, விளாட், நான் என் தாத்தாவையும் எனக்கு முன்பே இறந்துபோன மற்றவர்களையும், உதாரணமாக 3ஆம் வகுப்பில் எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியரையும் அங்கே பார்த்தேன். மேலும் பரலோகத்தில் இயேசுவுடன் இருந்த மக்களை பார்த்தேன், என் தாத்தாவை பார்த்தேன், என் 3ஆம் வகுப்பு ஆசிரியரை பார்த்தேன். இறந்துபோன எனக்கு தெரிந்த அந்த பலரையும் நான் பரலோகத்தில் பார்த்தேன். நரகத்தை விட பரலோகத்தில் நுழைவது மிகவும் சிறிய மற்றும் கடினமான ஒன்றாக தோன்றியது. அது உறுதி. நிச்சயமாக அதை நம்புகிறேன். பரலோகம் ஒரு குறுகிய வாசல் என்றும், அந்த குறுகிய வாசல் வழியாக நுழைய முயற்சி செய்ய வேண்டும் என்றும் வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் உங்கள் தாத்தாவிடம் பேசினீர்களா அல்லது அவரை பார்த்தது மட்டும்தானா? ஆம், நான் என் தாத்தாவிடம் சுருக்கமாக பேசினேன். ஆனால் நான் பெரும்பாலும் இயேசுவுடன் தான் பேசினேன். நான் என் தாத்தாவிடம் ஒரு ஹாய் மட்டும் சொன்னேன். நான் இல்லை, அவர் பார்த்தார். என் தாத்தா மிகவும் என் தாத்தாவின் முகத்தை பார்த்தே என்னால் சொல்ல முடிந்தது. என் தாத்தா என்னை பார்த்தார். அவர் என்னை இப்படி பார்த்தார். சரி, அந்த இயேசுவுடனான உரையாடலை பற்றி பேசுவோம். அதாவது, அது சுமார் 5 முதல் 6 மணி நேரம் நீடித்தது என்று சொன்னீர்கள், இல்லையா? எனக்கு ஆர்வமாக இருக்கிறது. அதில் பெரும்பாலானவை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உதாரணமாக, நீங்கள் அவரிடம் என்ன வகையான கேள்விகளை கேட்டீர்கள்? நீங்கள் இருவரும் எதை பற்றி பேசினீர்கள்? ஏனென்றால் கமெண்டில் உள்ள அனைவரும் இதை அறிய ஆவலாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும், இல்லையா? உண்மையைச் சொல்லப்போனால், அவர் என்னிடம் சொன்ன பல விஷயங்களை என்னால் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். அவர் என்னிடம், இவை அனைத்தையும் உன்னுடன் திருப்பி அனுப்ப முடியாது. உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார். மேலும் அவர் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒரு விஷயத்தைச் சொன்னார். அவருடைய குரலின் ஒலியை என்னால் மறக்கவே முடியாது என்று அவர் கூறினார். முக்கியமான பகுதிகள் அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர் சொன்னார். தெரியுமா, அவர் அதை என்னிடம் சொன்னார். ஆனால் இந்த சந்திப்பின் தன்மையை பொறுத்தவரை நான் 3வது பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டேன். 3வது பரலோகத்தை பற்றி சில நேரங்களில் எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நண்பா. ஏனென்றால் நான் நரகத்திற்கு உரியவன் அல்ல என்று எனக்கு தெரியும். அதே நேரத்தில் 3வது பரலோகத்திற்கு நான் உரியவன் என்பதை ஏற்றுக்கொள்வது எனக்கு கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே இருந்த பரிசுத்தம், அந்த அபரிமிதமான அறிவு, செயற்கை நுண்ணறிவு எல்லாம் அங்கே தேவையற்றதாக இருந்தது. உங்களுக்கு ஏதேனும் தெரிய வேண்டுமென்றால் அதை நீங்கள் காற்றிலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அறிவும் தகவல்களும் காற்றிலேயே இருப்பது போல இருந்தது. மக்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் விதம் எப்படி இருக்கும் என்றால், நானும் நீங்களும் இப்படி நேருக்கு நேர் சந்திக்கலாம். விளாட், நான் உங்கள் நினைவுகளுக்குள் நுழைந்து உங்கள் கண்கள் வழியாக என்னையே பார்க்க முடியும். உங்களுடன் உள்ளிருந்தே தகவல்களை பரிமாறிக்கொண்டு பிறகு மீண்டும் பிரிய முடியும். தொடர்பு கொள்ளும் உணர்வு இப்படித்தான் இருந்தது. அதைத்தான் நான் என் தாத்தாவிடமும் இயேசுவைத் தவிர சொர்க்கத்தில் இருந்த அனைவரிடமும் செய்தேன். நான் இயேசுவிடம் தொடர்பு கொண்ட விதம் எப்படி இருந்தது என்றால், அவருடைய அறிவு, ஞானம், மேன்மை மற்ற அனைவரையும் விட முற்றிலும் வேறொரு நிலையில் இருந்ததை உங்களால் உணர முடியும். மேலும் உண்மையைச் சொல்லப்போனால், நாம் அனைவரும் தெய்வீகமானவர்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை, நாம் அனைவரும் கடவுள்கள் அல்ல. நாம் அனைவரும் தெய்வீகமானவர்கள் என்று நான் சொல்லக்கூடாது. அது தவறான வார்த்தை என்று நினைக்கிறேன். நான் தவறான வார்த்தையை பயன்படுத்திவிட்டேன். நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவிடமிருந்து வந்த அந்த தெய்வீகத்தின் ஒரு பகுதி இருக்கிறது என்று நினைக்கிறேன், இல்லையா? மேலும் நாம் அனைவரும் அழியாத ஆன்மாக்கள் என்று நான் நம்புகிறேன். பரலோகத்தில் நீங்கள் மக்களை பார்க்கும்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் எப்படி தோன்ற வேண்டும் என்பது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் ஒரு ஆற்றல் பந்தாக தோன்ற விரும்பினால், பிறகு உங்கள் உடலுக்கு மாற விரும்பினால் அதை நீங்கள் செய்யலாம். உங்கள் இளமை பருவத்தின் தோற்றத்திலேயே இருக்க விரும்பினால், என் தாத்தா அப்படிதான் இருந்தார். அவர் 35 வயதுடையவராக தெரிந்தார். அவர் அவரது இளமை காலத்தில் கட்டுக்கோப்பான உடலுடன் இருந்தார். மேலும் அவர் அப்படித்தான் தோன்ற விரும்பினார். அவர் ஒருபோதும் தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் எப்போதும் அப்படியே இருந்தார். மற்றும் மற்றவர்கள் தங்கள் உருவத்தை மாற்றிக் கொண்டிருந்தார்கள், அந்த இளமை நிலையிலிருந்து ஆற்றல் பந்தாக மாறிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆற்றல் பந்து இயேசுவைச் சுற்றிச் செல்கிறது. இயேசு அங்கு நிற்கும்போது இந்த மக்கள் அனைவரும் ஆற்றல் பந்துகளாக மாறி அவரைச் சுற்றி நடனமாடி வணங்கும்போது அது பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கும். முற்றிலும் நம்ப முடியாத ஒன்று. என் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிவிட்டது. என்னை என்றென்றும் மாற்றிவிட்டது. நண்பா, பொறாமையாக இருக்கிறது. எனக்கு இயேசுவுடன் ஒரு சிறிய சந்திப்பு கிடைத்தது, ஆனால் அது ஒரு கனவு போன்ற நிலையில் இருந்தது.
நண்பா, நீ அனுபவித்த விஷயங்களை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் நிக்கியிடம் மீண்டும் செல்ல எனக்கு ஆர்வமாக உள்ளது. நீங்கள் ஆரம்பத்தில் அந்த சந்திப்பை பற்றி சிந்திப்பதை என்னால் நிறுத்த முடியவில்லை. அந்த போதை பழக்கத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது. ஆனால் அவள் தன்னை பார்த்தாள். அழிந்து நரகத்திற்குச் செல்வதை. இதை பற்றி இன்னும் விரிவாகச் சொல்ல முடியுமா? அது எப்படி சரியாக நடந்தது? அது ஒருவேளை மிகவும் மர்மமான பகுதிகளில் ஒன்றாக எனக்கு தோன்றுகிறது. நாங்கள் ஒரு சாதாரண நாளில் அதிகாலை 4 மணிக்கு வெளியே இருந்தோம். அப்போது யாரோ எங்களை அணுகினார்கள், எனக்கு தெரியவில்லை. அந்த உயிரினங்கள், அவை ஆரஞ்சு நிற பந்துகள் போல தெரிந்தன என்று நான் நம்புகிறேன். அவை ஆரஞ்சு நிற பந்துகள். அப்போது ஒரு போர் விமானம், ஒரு அமெரிக்க கடற்படை அல்லது இராணுவ விமானம் அவற்றை கடந்து சென்றபோது, அது உண்மையில் அந்த விமானத்தை பிடித்து அந்தரத்தில் நிறுத்தியது. அந்த விமானம் அந்தரத்தில் அப்படியே நின்றது, அது வெவ்வேறு வண்ணங்களில் மின்னிக் கொண்டிருந்தது. அது விமானத்தை ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் ஒளிரச் செய்து பிறகு வேறொரு நிறத்தில் ஒளிரச் செய்தது. மேலும் அந்த நபர் இதையெல்லாம் விளக்கிக் கொண்டிருந்தார். உங்கள் அரசாங்கத்தை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதைக் காட்டவே அவர்கள் இதைச் செய்கிறார்கள் என்று. மேலும் மனித கண்களுக்கு தெரியாத விஷயங்களை போன் எப்படி படம்பிடிக்கிறது என்பது போன்ற சில விஷயங்களை அவர் எங்களுக்கு விளக்க முயன்றார். அவரை நான் எவ்வளவு நம்பினேன் என்று தெரியவில்லை, ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது பார்த்தால் அவர் என்னிடம் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் அவர்களை பார்த்தால் அவர்கள் உங்களை பார்த்துவிடுவார்கள், உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்காது என்று. இப்போது நான் இங்கே எதிர்க்க வந்திருக்கும் ஒரு பெரிய ஏமாற்று வேலை, அந்த ஏலியன் வேற்று கிரகவாசி தொடர்பான ஏமாற்று வேலைதான். ஒருவர் தனது பார்வையில் தேவதூதர்கள் மற்றும் பேய்களுடன் நடக்கும் முழு நிகழ்வுகளையும் ஏலியன்களின் சந்திப்பாக கருதினால் அவர்கள் இன்னும் பெரிய மாயையில் சிக்கிக்கொள்வார்கள், ஏனெனில் இவர்கள் வேறொரு கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. இருப்பினும் அவர் அவர்களை அப்படிதான் நம்பினார் என்று நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த நபர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் உங்களை வெகு நாட்களாகவே குறிவைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? நான் நம்புகிறேன். உண்மையைச் சொல்லப்போனால் அவர் யார் என்று எனக்கு தெரியாது விளாட். நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை. அப்படியும் இருக்கலாம். அவர் யார் என்று எனக்கு துளியும் தெரியாது. எனக்கு தெரிந்தது இதுதான். அதன் பிறகு நீங்கள் அவரை பார்த்ததே இல்லையா? இல்லையா? ஒருபோதும் இல்லை. இல்லை. அவரை நான் மீண்டும் பார்த்ததில்லை. அவர் ஒரு குத்துச்சண்டை ஜிம்மின் மேல் பகுதியில் வசித்துக்கொண்டு ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்து வந்தார். தான் முன்பு பங்குச்சந்தை தரகராக இருந்ததாகவும் பணத்தின் பின்னால் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த சுயம்பு மில்லியனர் என்றும் அவர் என்னிடம் கூறினார். இந்த உயிரினங்களைச் சந்தித்த பிறகு ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் தனது வாழ்நாள் நோக்கம் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே அவர் நியூயார்க்கை விட்டு வெளியேறி புளோரிடாவுக்கு வந்து ஒரு குத்துச்சண்டை ஜிம்மின் 2வது மாடியில் ஒரு சிறிய இடத்தில் குடியேறினார். அது மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவரது அந்த இடம் ஒரு குகை போல இருந்தது. அங்கே நீல நிற எல்இடி விளக்குகள், சூப் டப்பாக்கள் மற்றும் கெட்டுப்போகாத உணவுப் பொருட்கள் இருந்தன. அவர் அங்கேயே தூங்கிக் கொண்டிருந்தார் மற்றும் அவர் ஏன் அப்படிச் செய்தார் என்று யாருக்கு தெரியும்? ஒருவேளை பயந்து போய் மாறியிருக்கலாம். இந்த சக்திகள் மக்களை பயமுறுத்தி நேர்வழிப்படுத்த முயற்சிக்கும், ஏனெனில் பலர் முதலில் தீமையை சந்திக்கிறார்கள், பிறகு அவர்கள் உணர்கிறார்கள். இந்த சக்திகள் உண்மையானவை என்றால் இயேசுவும் உண்மையானவராகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா? இல்லாத ஒரு கடவுளின் பெயரைக் கேட்டு இந்த சக்திகள் நடுங்க வாய்ப்பே இல்லை. இயேசு இருக்கிறார் என்பதை நான் அப்படித்தான் கண்டறிந்தேன். நான் அங்கே இருந்தேன். அதுவே எனது தர்க்கரீதியான முடிவாக இருந்தது. நான் அவரை தர்க்கரீதியாக கண்டுபிடித்தேன், ஆனால் அவர் எனக்கு தரிசனம் தரும் வரை அவரை முழுமையாக ஏற்கவில்லை. அதற்காக நான் நீண்ட காலம் வேண்டினேன், அது என் பார்வையில் நீண்ட காலமாக தெரிந்தது. ஜூலை 28, 2018 முதல் ஆகஸ்ட் வரை நீண்ட காலம் பிரார்த்தனை செய்தது போல இருந்தது. நிக்கி இறந்துவிட்டாள். திடீரென்று கண்ணீர் ஆறாக பெருக, தரைமட்டத்திற்கு விழுந்து முழங்காலிட்டு ஆண்டவரிடம் அழுது வேண்டினேன்.
செப்டம்பர் 20 2019 அன்று நான் எனது உடலுக்கு திரும்பிய மறுநாள் வரை நான் எழுந்திருக்கவே இல்லை. எனவே இது சுமார் 1 வருடம் 1 மாதம் மற்றும் சில நாட்கள் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆமாம், ஆனால் என் ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது. நிச்சயமாக. ஜோஸ், எனக்கு ஒரு ஆர்வம். நிறைய பேர் எனக்கு எழுதி அதே கேள்விகளை கேட்கிறார்கள். மக்கள் என்னிடம் இயேசுவுடன் நான் எப்படி அந்த ஆழமான உறவை பெறுவது என்று கேட்கிறார்கள். சரியா, இயேசுவே உங்களிடம் நீ என்னை நன்றாக அறியவில்லை என்று சொன்னதாக நினைக்கிறேன். ஆனால் கடவுளிடமிருந்து பதில் கிடைக்காமல் அந்த ஆழமான நெருக்கமான உறவை பெற போராடுபவர்களுக்கு எனக்கு ஒரு ஆர்வம். அத்தகைய நபரிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் அவர்களிடம் சொல்வேன், புதிய ஏற்பாட்டை படியுங்கள் என்றும் நான் அவர்களிடம் இயேசுவை அணுக ஒரு தீவிர முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்வேன். அவர் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உங்களால் முடிந்தவரை கெஞ்சுங்கள். அதைத்தான் நான் சொல்வேன். மேலும் அவர் எனக்கு பதிலளிக்காமல் இருந்திருந்தால், உண்மையைச் சொல்லப்போனால் நான் இன்று அவரை நம்பியிருக்க மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள். சில சமயங்களில் அதைப்பற்றி உண்மையாக இருப்பது எனக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவே கடவுள். அவர் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். அவர் உண்மையானவர். அவர் உண்மையில் அங்கு இருக்கிறார். யாரிடமாவது கேளுங்கள், இயேசுவை அணுகுங்கள் என்று சொல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் நீங்கள் அவரை நம்ப வேண்டியதில்லை. அதைச் சொல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏனென்றால் அவர் எப்போதும் பதிலளிக்கிறார் என்று எனக்கு தெரியும். இது நேரத்தை பொறுத்தது. ஒவ்வொருவரும் தனித்தனி. சிலர் அவருடைய குரலை உடனடியாக கேட்க முடியும். எனக்கு ஒரு வரம் இருக்கிறது. தியானம் செய்து நான் பரலோகத்தில் இருந்த இடத்திற்கு மீண்டும் சென்று அவரை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. அது என் ஆற்றலை மாற்றுகிறது. அவரை சந்தித்ததிலிருந்து அவர் என் ஆன்மாவில் ஒரு தழும்பை விட்டுச் சென்றது போல இருக்கிறது. மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உங்களிலும் அதே உணர்வை என்னால் உணர முடிகிறது. விளாட் கனவோ இல்லையோ, நீங்கள் அனுபவித்தது உண்மையானது. ஆவியில் இருப்பது மிகவும் எளிது. நீங்கள் உறக்கத்தில் இருந்தபோது 2வது அல்லது 3வது வானத்திற்கு மிகவும் எளிதாகச் சென்றிருக்கலாம். உங்கள் ஆன்மா உங்கள் உடலை விட்டு எளிதாக பிரிந்திருக்கலாம். கிறிஸ்து உங்களை எளிதாக அழைத்திருக்கலாம் அல்லது அவர் உங்களை எங்காவது வந்து சந்தித்திருக்கலாம். ஆமாம், நீங்கள் சொல்வது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு ஒரு கனவுக்குள் ஒரு கனவு வந்தது. அது விசித்திரமாக இருந்தது. அது நடந்தபோது நான் ஒரு சாதாரண கனவில் இருந்தேன். திடீரென்று ஏதோ ஒரு வாசல் திறந்தது. நான் அதற்குள் இழுக்கப்பட்டேன். நீங்கள் எப்போதாவது ஒரு குளிர்ந்த மலை ஆற்றில் குதித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதுபோல எனக்கு நினைவிருக்கிறது. நான் சிறுவயதில் உக்ரைனில் உள்ள கார்பேத்திய மலைகளுக்குச் செல்வதை நினைவுகூறுகிறேன். அங்கு நாங்கள் குளிர்ச்சியான ஆற்றில் குதிப்போம். அப்போது நம்முள் உள்ள அனைத்தும் உடனடியாக விழித்துக் கொள்ளும். நீங்கள் அனைத்தையும் உணர்வது போல இருக்கும். சரிதானே? நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள். இது மிகவும் வலிமையான காபியை குடிப்பது போன்றது. அது விழிப்படையச் செய்கிறது. அந்த போர்ட்டலுக்குள் சென்றபோது எனக்கு அப்படித்தான் உணர்ந்தது. நான் இந்த உணர்ச்சிகளை, இந்த உணர்வுகளை உணர்கிறேன். பிறகு நான் மறுபக்கம் சென்றடைகிறேன். நான் மறுபக்கம் இருந்தபோது என்னால் கைகளை அசைக்க முடிந்தது என்பது எனக்கு நினைவிருக்கிறது. இது ஒரு கனவு போல. சில நேரங்களில் அது உங்களை எங்கோ அழைத்துச் செல்வது போல இருக்கும். ஆனால் நான் அந்த சூழலில் இருந்தபோது நான் என் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உணர்ந்தேன். என்னால் சுற்றி பார்க்க, நுகர, உணர முடிந்தது. மிகவும் சுவாரஸ்யமானது. இயேசுவை பற்றி பேசும்போது நீங்கள் இயேசுவை சந்தித்தபோது அவர் உங்களை காவலர் என்று அழைத்தார். அது உங்களுக்கு அதிர்ச்சியை அளித்ததா? ஆம். ஆம். அது என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அது எனக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது. நான் விரைவாக ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகிறேன். பரவாயில்லையா விளாட்? நான் செல்வதில் உங்களுக்கு ஆட்சேபனை உண்டா? நிச்சயமாக. ஆம், தாராளமாக. இந்த எபிசோடுக்கு திரும்பும் முன் சோவியத் யூனியனில் மறைமுக ஊழியராக இருந்த என் தந்தை எழுதிய 2 இலவச புத்தகங்களை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். அவரது முதல் புத்தகம் இறைவனுடன் ஆவியில் நடப்பதன் அர்த்தத்தை பற்றியது. இது ஜெபம், பரிசுத்த ஆவி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றை உள்ளடக்கியது. 2வது புத்தகம் அவரது தனிப்பட்ட பயணம், துன்புறுத்தல் கதைகள், அற்புதங்கள் மற்றும் 9 குழந்தைகளை கொண்ட எங்கள் குடும்பத்தை கடவுள் எப்படி மிக கடினமான காலங்களில் வழிநடத்தினார் என்பதை பற்றியது. நீங்கள் godsvoice.com முன்சாய்கோடு புக்ஸ் என்ற இணையதளத்தில் 2ஐயும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நாம் எபிசோடுக்கு திரும்புவோம். எனவே ஆம், விளாட். இயேசு என்னை காவலர் என்று அழைத்தார். வேதாகமத்தில் காவலர் என்பதற்கு எசேக்கியேல் மிகச்சிறந்த உதாரணம். அவர் கிறிஸ்துவின் வருகைக்கான அறிகுறிகளை கவனிப்பவர். அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கிறிஸ்து மீண்டும் வருகிறார் என்று எச்சரிப்பவர். மற்றும் ஒரு காவலர் என்பது சாதாரண மனிதரை விட அதிகமாக காணக்கூடியவர். சிலர் தங்களை தீர்க்கதரிசிகள், சீர்ஸ் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள்.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பத்முத்தீவு யோவான் சில சமயங்களில் தீர்க்கதரிசியான யோவான் என்று அழைக்கப்படுவதைப் போல சரிதானே? மற்றும் காவலர் என்பது ஒரு குறிப்பிட்ட வேதாகம பணி என்று நான் நம்புகிறேன். அது ஒரு பொறுப்பு. இது ஒரு தெய்வீக பணி, இது கிறிஸ்துவால் சிலருக்கு நேரடியாக வழங்கப்படுகிறது. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு ஆசீர்வாதம் மற்றும் ஒரு வகை தண்டனை ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது என்று நான் நம்புகிறேன். இது மிகவும் தீவிரமான பொறுப்பு. நான் இன்று கடவுளின் குரலில் பேசி எனது கதையை பகிர வேண்டும் என்ற விருப்பத்தினால் இங்கு வரவில்லை. கிறிஸ்துவின் அதிகாரத்தால் நான் கட்டுண்டுள்ளதால் இன்று இங்கு வந்துள்ளேன். எனக்கு வேறு வழியில்லை. நான் செய்யவில்லை என்றால் சரி, எனக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் நான் இதைச் செய்யவில்லை என்றால், மக்களை எச்சரிக்கவில்லை என்றால், கிறிஸ்துவின் செய்தியை உலகிற்கு கொண்டு செல்ல எனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை என்றால், நான் அனைத்தையும் இழந்து நரகத்திற்குச் செல்வேன். நான் அதை ஏற்கனவே கண்டுவிட்டேன். நான் எச்சரிக்க தவறினால் எங்கு செல்வேன் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். மற்ற காவல் காப்பவர்கள் கனவில் என்னிடம் வந்து, அவர்கள் எச்சரிக்கத் தவறியதற்காக வருந்துவதாகவும், யாரையும் எச்சரிக்கவில்லை என்றும் என்னிடம் கூறியதை நான் கண்டிருக்கிறேன். நான் மற்ற காவல் காப்பவர்கள் பற்றிய கனவுகளை கண்டிருக்கிறேன். அவை உண்மையானவையா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும், அவை மற்ற நேரங்களில் எனக்கு ஏற்பட்ட தெய்வீக சந்திப்புகளைப் போல இல்லை. ஆனால் சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட சந்திப்பு என்னவென்றால், சுமார் 2½ வாரங்களுக்கு முன்பு நான் இந்த கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தேன். காலை 7 மணியளவில் என் உடல் மேல்நோக்கி அழைக்கப்பட்டது. என் ஆன்மா என் உடலை விட்டு வெளியேறி என் வீட்டின் கூரை வழியாக மேலே சென்றது. திடீரென்று நான் என் சுற்றுப்புறத்தை பார்த்தேன். அங்கே ஒரு தேவதை சுழலும் வெள்ளை நிறத்தில் பிரகாசமாக இருந்தது. அது வெறும் கோலம் மட்டுமல்ல. அது கண்கள் நிறைந்த ஒரு உண்மையான வெள்ளை உருவம். அது சுமார் 2 மணி நேரம் என் இதயத்தில் மெதுவாக பேசியது. அது மிகவும் நன்றாக இருந்ததை நான் இன்னும் நினைவு கூர்கிறேன். நான் ஆச்சரியப்பட்டேன். நான் என்றென்றும் இங்கேயே இருக்கலாம் என்று தோன்றியது. இது என்னவாக இருக்கும்? பிறகு நான் மீண்டும் கீழே வந்தபோது அது என்னிடம் கடைசியாகச் சொன்னது, லூசிபர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். தேவதைகளிடம் எனக்கு சில நேரங்களில் இருக்கும் பிரச்சனை இதுதான். அந்த செய்தியை அறியாமலேயே நான் என் வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்க முடியும். லூசிபர் என்னை கவனிக்கிறான் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எனக்கு கவலை இல்லை. அவன் யாரை வேண்டுமானாலும் கவனிக்கட்டும். அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. இதை பற்றி எனக்கு எந்த உணர்வும் இல்லை. நான் அவனை மிகவும் வெறுக்கிறேன். ஆனால் தேவதைகளிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால், உங்கள் கண்களை இறைவனிடம் நிலைநிறுத்துவதற்கான விவேகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு பணிபுரியும் தேவதைகள் கூட அவர்கள் பெரும்பாலும் ஒரு பணியில் இருப்பதால் அதைச் செய்கிறார்கள். இதுதான் அவர்களின் வேலை. அவர்களின் வேலை பணிபுரிவது. அவர்களின் வேலை உத்தரவுகளை பின்பற்றுவது, கடவுள் விரும்புவதைச் செய்வது. அவர்கள் ஊழியம் செய்யும் ஆவிகள். ஆனால் வீழ்ந்த தேவதைகள் மிகவும் தந்திரமானவை, ஏனென்றால் அவர்களும் ஒளியின் தேவதையைப் போல வர முடியும். எனவே எனது தனிப்பட்ட முடிவு என்னவென்றால், தேவதூதர்களை வழிபடுவது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக என் குடும்பத்தில் இப்போது கூட அதுதான் நடக்கிறது. நான் இந்த தொலைபேசியை திருப்பினேன் என்றால், இங்கேதான் தற்போது அமர்ந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். எனவே தேவதூதர்களின் குறியீடுகள் மற்றும் வழிபாடு என் குடும்பத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் ஏராளமாக இருக்கின்றன. எனவே எனது எச்சரிக்கையின் ஒரு பகுதி இதுதான், தேவதூதர்களிடம் மயங்கிவிடாதீர்கள். தேவதூதர்களின் அழகில் மயங்கி இறைவனின் அழகை தவறவிட்டு விடாதீர்கள். நீங்கள் இறைவனின் அழகில் உங்கள் கவனத்தைச் செலுத்தினால், தேவதூதர்களின் அழகின் ஒரு பகுதியையும் நீங்கள் காண்பீர்கள். ஆனால் தேவதூதர்களின் அழகில் மட்டுமே உங்கள் கவனத்தைச் செலுத்தினால், இறைவனின் மகிமையை நீங்கள் முழுமையாக இழந்து விடுவீர்கள். ஜோஸ், நீங்கள் இதையெல்லாம் பகிரும்போது கருத்துக்களை பதிவிடும் மக்களையும் அவர்கள் கேட்கப் போகும் கேள்விகளையும் பற்றி நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக பல கேள்விகள் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் மீண்டும் வந்து அந்த கேள்விகளில் சிலவற்றிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் எனது தனிப்பட்ட முறையில் அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் திரும்பி வந்தபோது முதலில் யாரிடம் இதை பகிர்ந்து கொண்டீர்கள், அவர்களின் எதிர்வினை என்னவாக இருந்தது என்று நான் அறிய விரும்புகிறேன். மம். சரி. நான் டேட்டிங் செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் தான் இந்த அனுபவத்தை முதலில் பகிர்ந்து கொண்டேன்.
அந்த நேரத்தில் நான் ஒரு பெண்ணுடன் டேட்டிங்கில் இருந்தேன். நிக்கி என்னிடம் வந்து எச்சரித்திருந்தாலும் நான் அந்த நேரத்தில் வேறொரு பெண்ணுடன் டேட்டிங் செய்து கொண்டிருந்தேன். மற்றும் நான் அந்த ஜெபத்தைச் சொன்னதை நினைவுகூர்கிறேன். இறைவா, நான் இந்த வாசல் வழியாகச் சென்றால் அது என்னை அழித்துவிடும் என்று எனக்குத் தெரியும். ஆனால் நான் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு என்று எனக்குத் தெரியும். நான் அந்த வாசல் வழியாகச் சென்றபோது அது என்னைச் சிதைத்துக் கொண்டிருந்தது. அப்போது நான் அந்த வாசலிலிருந்து கத்தினேன். இதை எனது கதையிலிருந்து தவிர்க்க முயற்சிக்கிறேன், ஏனெனில் இது கதைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தருகிறது. நான் வனிதா என்ற பெண்ணுடன் டேட்டிங் செய்து கொண்டிருந்தேன். நான் கத்தினேன், ஆண்டவரே, வனிதாவுக்கு ஒரு மோதிரம் கிடைப்பதை உறுதி செய்யுங்கள். ஏன் அப்படிச் சொன்னேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவரே, வனிதாவுக்கு ஒரு மோதிரம் கிடைப்பதை உறுதி செய்யுங்கள். எனவே நான் அந்த வாசல் வழியாகச் சென்று நரகத்திற்குச் சென்று அங்கிருந்து மீட்கப்பட்டு இயேசுவைச் சந்தித்து அந்த அனுபவத்தை பெற்று மீண்டும் என் உடலுக்குள் அனுப்பப்பட்டேன். அப்போது அதிகாலை காலை 5:48 மணி. நான் தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக என் உடல் சோபாவிலிருந்து தரையில் நகர்ந்திருக்கிறது. இதை நான் குறிப்பாக நினைவில் வைத்திருக்கிறேன். அப்போது அதிகாலை காலை 5:48 மணி. திடீரென்று 3 மாநிலங்களுக்கு அப்பால் இருந்து வனேசா அதிகாலை காலை 5:48 மணிக்கு எனக்கு போன் செய்கிறாள். நான் போனை எடுத்தேன். நான் அப்போதுதான் என் உடலுக்குள் திரும்பியிருந்தேன். அவள் எனக்கு போன் செய்தாள். அதனால் நான் போனை எடுத்து பேசினேன். அது ஒரு விசித்திரமான அழைப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் அப்போதுதான் என் உடலுக்குள் திரும்பியிருந்தேன். நேரம் அதிகாலை காலை 5:48. அவள் லாஸ் வேகஸில் இருக்கிறாள். நான் புளோரிடாவில் இருக்கிறேன். ஏன் அவள் இப்போது எனக்கு போன் செய்கிறாள்? போனை எடுத்தவுடன் நான் ஒருவித நடுக்கத்துடன் இருந்தேன். நான் ஹலோ என்றேன். அவள் பேபி என்றாள். நான் சொல்லு என்றேன். அவள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி. உன்னுடைய தேவதைகள் அற்புதம். இரட்டை மேற்கோள்குறி என்றாள். நான் என்னது வனேசா இரட்டை மேற்கோள்குறி என்றேன். நான் வனேசா நீ எதைப்பற்றி பேசுகிறாய் என்று கேட்டேன். அவள் உனக்கு என்னவென்று தெரியும்தானே என்றாள். நான் இல்லை, நீ இப்போதே என்னிடம் சொல் என்றேன். நான் நீ எதைப்பற்றி பேசுகிறாய் என்று கேட்டேன். அவள் அந்த மோதிரம்தான் பேபி, எனக்கு அது பிடிச்சிருக்கு இரட்டை மேற்கோள்குறி என்றாள். நான் வனேசா உனக்கு அந்த மோதிரம் எப்படி கிடைத்தது என்று கேட்டேன். அதற்கு அவள் அந்த மோதிரம் எனக்கு எப்படி கிடைத்தது என்று உனக்கே தெரியுமே ஹோசே, முட்டாள்தனமாக பேசாதே இரட்டை மேற்கோள்குறி என்றாள். அவள் போனை வைத்துவிட்டாள். அதன் பிறகு நாங்கள் ஒருபோதும் பேசிக்கொள்ளவில்லை. நான் திரும்பி வந்த பிறகு பேசிய முதல் நபர் அவர்தான். நான் திரும்பி வந்தபோது பேசிய முதல் நபர் அவள்தான். உலாட். நல்ல கேள்வி. அந்த மோதிரம் பற்றிய கதையை நீ எப்படி நினைக்கிறாய்? எதைப்பற்றி? எனக்கு தெரியவில்லை. யாரும் என்னை நம்ப மாட்டார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் முதன்முதலில் அந்த போர்ட்டலுக்குள் சென்றபோது நான் திரும்பி வரவில்லை என்றால் என்ன செய்வது என்று நினைத்தேன். அந்த போர்ட்டலுக்குள் செல்வதற்கு முன்பு ஒருவேளை நான் திரும்பி வராமல் போனால் பூமியில் இன்னும் ஒரு சிறிய அடையாளத்தை விட்டுச் செல்ல ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசித்தேன். நான் கடைசியாக டேட்டிங் செய்த பெண் தான் எப்படி ஏதோ ஒரு வகையில் என்னிடம் இருந்து ஒன்றை அமானுஷ்யமாக பெற்றுக்கொண்டேன் என்று எல்லோரிடமும் சொல்லக்கூடும். நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையைச் சொல்லப்போனால் நான் ஒருவேளை அவளால் ஏமாற்றப்பட்டு இன்னும் அந்த உலகத்திலேயே கொஞ்சம் சிக்கியிருந்தேன். நான் இன்னும் ஒருவிதத்தில் உண்மையைச் சொல்லப்போனால் அது பயம் மற்றும் விரக்தியால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. விளாட், அந்த போர்ட்டலுக்குள் செல்வது என்னை சிதைத்துக் கொண்டிருந்தது. நான் கத்த நினைத்த கடைசி விஷயம் அதுதான். நான் நினைக்கிறேன், சரி, பூமியில் நான் டேட்டிங் செய்த கடைசி பெண் இவள்தான். மேலும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. சரி ஜோஸ், எனக்கு ஒரு ஆர்வம். எனவே உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது, எல்லாவற்றையும் உள்வாங்க உங்களுக்கு சிறிது காலம் கிடைத்தது, இல்லையா? உங்களுக்கு நடந்த எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் எப்படி முன்னோக்கிச் செல்கிறீர்கள்? அதாவது நீங்கள் எப்படி முன்னேறுகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு ஆர்வம் என்னவென்றால், இயேசுவுடன் நீங்கள் நீண்ட உரையாடல் நிகழ்த்தினீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சரி. நான் ஒப்புக்கொள்ள கடினமாக இருக்கும் பகுதி என்னவென்றால், இயேசு எனக்கு எதிர்காலத்தை காட்டினார். அவர் எனக்கு உலக முடிவை காட்டினார். அவர் எனக்கு காட்டினார் உலகம் வெடிப்பதை, ஆனால் அதிலிருந்து நான் கொண்டு வர வேண்டியதை நினைவில் கொள்ள அவர் என்னை அனுமதிக்கவில்லை. விஷயங்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே எதிர்காலத்தில் ஏதாவது நடந்தாலும் அது எவ்வளவு தூரத்தில் நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அது இங்கேயா அல்லது மற்றொரு காலவரிசையிலா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரே நேரத்தில் பல காலவரிசைகள் நடப்பதாக நான் நம்புகிறேன். ஆனால் என்னை பாதுகாக்க அவர் அதில் நிறையவற்றை நினைவில் கொள்ள அனுமதிக்கவில்லை, ஏனென்றால் எனக்கு நினைவில் இருக்கும் விஷயமே ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது. இயேசுவை பற்றிய மிகப்பெரிய நினைவகம் என்னிடம் உள்ளது. அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் இங்கே அனுப்பப்பட்டதாக நான் நம்புகிறேன்.
ஏனென்றால் மக்கள் என்னை கேட்கும்போது, விளாட், என் வாழ்க்கையில் நண்பர்கள் எப்போதும் என்னிடம் சொல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், மக்கள் எப்போதும் இரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவால் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், மக்கள் அதை எப்போதும் என்னிடம் சொல்கிறார்கள். மக்கள் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு நினைவூட்டுகிறார்கள், நீங்கள் நான் பார்த்ததிலேயே மிகவும் மோசமானவர். நீங்கள் மோசமானவர்களில் மிகவும் மோசமானவர். இரட்டை மேற்கோள்குறி. பின் உங்களுக்கு தெரியும், நான் இருளிலும் பாவத்தின் பிடியிலும் நீண்ட காலமாக பேய் துன்புறுத்தல் மற்றும் ஆதிக்கத்தின் கீழும் இருந்தேன். கிறிஸ்து வந்து போதைப்பொருள் அடிமைத்தனம் என எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்தார். உங்களுக்கு தெரியும். இப்போது என் கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் திறன் எனக்கு இருப்பதால், உங்களது அனைத்து சாட்சியங்களையும் பார்க்கும் அந்த ஒரு நபரைச் சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விளாட், ஏனென்றால் உண்மையான நபர்களிடமிருந்து வரும் உண்மையான எச்சரிக்கைகள் இவை என்பதை அவர் அறிவார். மேலும் உங்களுக்கு தெரியும், அது அழகானது. கிறிஸ்து உண்மையானவர் என்பது ஒரு அழகான விஷயம். நான் ஒவ்வொரு நாளும் எழுந்து என்னையே கேட்டுக்கொள்கிறேன், 35 வயதில் நான் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பேன்? எனக்கு 17 வயதாக இருந்தபோதுதான் முதன்முதலில் ஊசி போட்டுக்கொண்டேன். இப்போது எனக்கு 35 வயதாகிறது. கிறிஸ்து இல்லையென்றால் என் வாழ்க்கையில் இந்த நிலையை நான் எப்படி அடைந்திருப்பேன்? கிறிஸ்து இல்லையென்றால் நான் நரகத்தில் எரிந்து கொண்டிருப்பேன் என்பது 100க்கு 100 நிச்சயம். எனக்கு அது தெரியும். நிச்சயமாக. அதை என் சொந்த கண்களால் பார்த்தேன். அவர்கள் என் பெயரை அழைப்பதைக் கேட்டேன். அங்கே என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதை நான் என் கண்களால் பார்த்திருக்கிறேன். நான் அங்கே சென்றிருக்கிறேன். இது போன்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் கடந்துவிட்டால், உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்காது. விளாட், நான் இப்போது அந்த நிலையில்தான் இருக்கிறேன். என் வாழ்க்கை முன்பை விட முற்றிலும் மாறிவிட்டது. கிறிஸ்து என்னை வீட்டுக்கு அழைத்துக் கொள்ளும் நேரம் வரும் வரை நான் தொடர்ந்து மக்களிடம் சென்று கொண்டிருப்பேன். ஜோஸ், இந்த பாட்காஸ்டில் நான் சுமார் 2000 பேருடன் பேசியிருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக முதல் 5 பேருக்குள் வருவீர்கள். கபா, மிகச்சிறந்த உரையாடல். நேற்று உங்களிடம் தொலைபேசியில் பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் நிறைய ஞானம் இருக்கிறது. உண்மையைச் சொல்லப்போனால், நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர் என்பதால் உங்களுடன் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். உங்களிடம் கேட்பதற்கு என்னிடம் நிறைய கேள்விகள் உள்ளன. இந்த உரையாடலை முடிக்கும் முன், பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புவது வேறு ஏதேனும் உண்டா? ஆமாம், உங்கள் கேள்விக்கு ஓரளவு பதில் சொல்ல இது உதவும் என்று நினைக்கிறேன். விளாட், நமது பயணத்தின் தொடக்கத்தில் இது ஒரு சிறிய ஆரம்பம் என்றுதான் நான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியிடமிருந்து எனக்கு கிடைக்கும் செய்தி என்னவென்றால், நாம் மனம் திறந்து சிறிது நேரம் பேச வேண்டும். அதன் பிறகு உங்களிடமிருந்து மேலும் கேள்விகள் வரும். என்னிடம் நீங்கள் என்ன கேட்க வேண்டும் அல்லது எதைப்பற்றி பேச வேண்டும் என்பது உங்கள் உணர்வுக்கு தோன்றும். அதன் பிறகு நாம் அதை தொடரலாம், உங்களுக்கு விருப்பமான முறையில் செய்யலாம். ஆனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆராயப்பட வேண்டியவை என்று நான் நம்புகிறேன். அந்த படத்தை கூட நான் உங்களிடம் கொடுப்பதற்கு யோசித்தேன், ஏனெனில் அதை மற்றவர்களிடம் பகிர்வது மிகவும் தீமையானது என்று நான் நினைக்கிறேன். அது இப்போது என் கதையின் ஒரு பகுதி மட்டுமே. எனவே இது என் சாட்சியத்தை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தும் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். விளாட், எப்படியிருந்தாலும், நீங்கள் எனக்கு போன் செய்தபோது அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நேற்று நான் வெளியே கால்பந்தாட்டத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். பொதுவாக நான் எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருக்க இதுவே ஒரு வழி. நான் ஒரு கால்பந்தை எடுத்துக்கொண்டு காலணிகளை கழற்றிவிட்டு வெளியே சென்று விளையாடுவேன். நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தபோது நீங்கள் அந்த படத்துடன் குறுஞ்செய்தியை அனுப்பியதும் நான் அதை ஓரளவு பார்த்தேன். அது மிகவும் சிறியதாக இருந்தது. அதை பார்த்தவுடனேயே எனக்கு ஒரு எதிர்மறையான உணர்வு ஏற்பட்டது. நான் என்ன நினைத்தேனென்றால், எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கவில்லை. அதனால்தான் இதை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நான் தயங்குகிறேன். எனக்கு தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒன்றை பகிர்வது புத்திசாலித்தனமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் எதிரியை பெருமைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அப்பப்பா, அதை ஒருமுறை பார்த்ததற்கே அந்த தீமையை உணர்ந்தேன். ஆம், நான் அதை திறக்கவே இல்லை, முழுமையாக பார்க்கவே இல்லை. அதனால்தான் நான் என்ன நினைத்தேனென்றால், அதை பார்க்கும் தைரியம் எனக்கு வரும்போது நான் பார்க்கிறேன். நீங்கள் godwways.com முன்சாய்கோடு ஹோசே தளத்திற்குச் சென்றால் அங்கே ஒரு இணைப்பு இருந்தால் நான் அதை பதிவிட்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனால் இப்போதைக்கு அதை தவிர்ப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஆர்வமாகத்தான் இருக்கிறது. இப்போது இறைவனுடனான தனிப்பட்ட உறவுக்கு வருவோம். இது பலரும் எப்போதும் போராடும் ஒரு விஷயம். இது நானே கூட இயேசுவுடன் அந்த உறவை விரும்புகிறேன். உங்கள் அன்றாட வாழ்வில் உங்களுக்கு உதவும் 1, 2, 3 விஷயங்கள் என்ன என்று அறிய ஆவலாக உள்ளேன். பார்க்கும் மற்றும் கேட்கும் மக்களுடன் நீங்கள் பகிரக்கூடிய சில ஞானமான கருத்துக்கள் என்ன?
தூய ஆவியுடன் உங்களால் முடிந்தவரை நெருக்கமாக நடங்கள். தூய ஆவியின் குரலைக் கேளுங்கள். இயேசுவின் அடையாளங்களை கவனியுங்கள், ஏனென்றால் அவர் மற்றவர்கள் வழியாகச் செயல்பட விரும்புகிறார். தூய ஆவி நம் வழியாகச் செயல்படுகிறார் அல்லவா? யோவான் 17 இல் தந்தை எப்படி அவருடன் ஒன்றிணைந்திருந்தாரோ அப்படியே நாமும் ஒருவருக்கொருவர் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று இயேசு நமக்காக வேண்டினார். அதைத்தான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால், முன்கூட்டியே அதைச் செய்ய முயற்சிப்பேன். குறிப்பிட்ட சில நண்பர்களை அழைத்து, என் வாழ்க்கையின் இந்த அம்சத்திற்காக எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பேன். மற்ற விசுவாசிகளுடன் நெருக்கமான உறவை வைத்திருந்து, ஜெபம், நோன்பு மற்றும் தியானத்தில் ஒருவருக்கொருவர் பிணைந்திருப்பதுதான் இதன் ரகசியம் என்று நான் கருதுகிறேன். உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிப்பது. என் பார்வையில் இதுதான் ரகசியம். விளாட், இதையெல்லாம் கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி ஜோஸ், நாம் தொடர்பில் இருப்போம். பார்த்துக் கொண்டிருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும், ஜோஸிடம் கேட்க ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கருத்துகளில் பதிவிடுங்கள். கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஜோஸுடன் 2ஆம் பாகம் அல்லது கேள்வி பதில் அமர்வை நடத்துவோம். ஜோஸ், உங்களுடைய மற்ற வேலைகளை ஒதுக்கிவிட்டு என்னுடன் நேரம் செலவிட்டதற்கு மிக்க நன்றி. இதனை நான் பெரிதும் மதிக்கிறேன். நன்றி. நிச்சயமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், விளாடை ஆசீர்வதிக்கவும் வேண்டுகிறேன். யோவான் புத்தகத்தில் கூறியுள்ளபடி, இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களைச் செய்வோம் என்ற ஆவியில் எங்களை வழிநடத்தவும். எனவே இயேசு செய்ததை விட பெரிய காரியங்களை நாம் செய்வோம். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டுள்ளோம். அதனால் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம். ஆமென். இவையனைத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். பார்த்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை கேட்க வேண்டிய மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களுக்கு ஏதேனும் அமானுஷ்ய அனுபவம் ஏற்பட்டிருந்தால் அதை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமாக உள்ளேன். உங்கள் அழைப்பை திட்டமிட godsvoice.com முன்சாய் கொடுக்கால் என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது இதோ இங்கேயே வரவிருக்கிறது.